அப்போ கிங்டம் ஆஃப் காடையே, தேவனுடைய ராஜ்யத்தையே எதனோட கொண்டு ஒப்பிடுறாரு? வியாபாரத்தோட ஒப்பிடுறாரு. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி வியாபாரத்தோட ஒப்பிட முடியும்? பொதுவா வியாபாரம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பிசினஸ்? வியாபாரத்துல இந்த லாபம்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கலாமா? வியாபாரத்துல லாபத்தை யோசிக்க லாப நோக்கோடு நாம் செய்யலாமா? இந்த லாபங்கிறது ஒரு என்ன பாவ வார்த்தை மாதிரி என்ன பண்ணிடுச்சு, சித்தரிச்சிட்டாங்க. கர்த்தர் நீங்கள் லாபம் அடைய விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் லாபத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கறத உனக்கு சொல்லி தருவேன் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குது பாரு. கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சொல்லக்கூடியவரா இருக்கிறாருன்னா, எப்படி லாபத்தை ஈட்டலாம், நஷ்டம் இல்லாமல் எப்படி வியாபாரங்களை செய்யலாம்னு நமக்கு போதிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். ப்ரொஃபஷனல் இல்லைங்க நோபல் அப்படிங்கிறது, செய்யற ஆள் கிட்ட தான் இருக்குது. அது நோபலா இல்லாததாங்கிறது. அதை யார் செய்ய போறா? ஒரு கரெக்டான மதிப்பான மேன்மையான தரமான ஆளு தரைய தூத்தா கூட அது அழகான தொழிலா இருக்குது, அது மேன்மையான தொழிலா இருக்குது. ஆமே, டிரைனேஜ் கிளீன் பண்றாங்க, அப்ப அதெல்லாம் நோபல் பிசினஸ் கிடையாது, நோபலான தொழில் கிடையாதா? மதிப்பானது மேன்மையானது கிடையாதா? குப்பல்றவங்களா அப்ப என்ன மட்டமானதை பண்றாங்களா? அப்போ தொழில் இதான் இது அப்படிலாம் சொல்ல முடியாது. பாருங்க, வேலைய தேவன் அர்த்தமா பேசுறாரு, ரொம்ப நல்ல விதமா பேசியிருக்கிறாரு. அதே போல வியாபாரத்தை குறித்தும் மதிப்பாக வேதவசனம் என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. தேவனுடைய ராஜ்யமே வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறதுனா, அப்ப இன்னொரு விதத்துல கரெக்டா சொன்னா கர்த்தரே ஒரு வியாபாரி தான். நீங்க ஆண்டவரை அப்படி பார்த்திருக்க மாட்டீங்களா? இன்னில இருந்து ஆண்டவரை ஒரு நல்ல வியாபாரியா பார்ப்பீங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்க வெறும் பணம் ஈட்டுவதற்காக மட்டும் நீங்க இந்த இதுக்குள்ள போகாம ராஜ்யத்தின் கலாச்சாரத்தையே உருவாக்குவதற்காக தேவன் தொழில் உலகங்களுக்குள்ளாக உங்களை அனுப்புகிறார். You will make a new culture. ஒரு புது கல்ச்சரை நீங்க உருவாக்க போறீங்க. தேவராஜ்யத்தின் தொழில் செய்யும் முறை அது என்ன? உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. அல்லேலூயா. இயேசு கிட்ட ஒருத்தன் படார்னு கேட்டான், உங்க பின்னாடியே வர்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டான். நீங்க பாரு பேதுருவே, என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷ நிமித்தம் ஏதாவது ஒண்ணு நீ போட்டிருக்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு இடத்துல நம்ம ராஜ்யம் வேலை செய்யும். இன்மையிலையும் மறுமையிலையும் 100 மடங்கு உனக்கு கிடைக்கும். 100-fold return, 100-fold, 100 மடங்கு லாபம் தரும் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். Praise God. So தேவனுடைய பெரிய கிருபையினால் தொழில் மற்றும் பண உலகில் நாம் வெற்றி அடைவதை பற்றி, முன்னேறுவதை பற்றி படித்து வருகிறோம். இந்த மாதிரி காரியத்தை பேசுறது ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ உலகத்தில் இதை ஒரு பிரசங்கியாரா பேசுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு, ரொம்ப சவாலான ஒரு காரியம். சில சொல்றாங்க நாம பேசுறது ஈஸி அப்படிங்கிறாங்க. செழிப்பை பத்தி ஈஸி பிரசங்கத்தெல்லாம் கேட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி தரித்திரம் பிடிச்ச உலகத்துல செழிப்பை பத்தி பேசுறதுதான் கஷ்டம். ஏழையா இருப்பேன்னு பேசுறது ரொம்ப ஈஸி. வியாதியா இருக்கிற ஊர்ல போய் வியாதியா இருப்பேன்னு பேசுறது கஷ்டமா? இன்னும் 5 பேருக்கு வரலையா, உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் வியாதி அப்படின்னு பேசுறது கஷ்டம் கிடையாது. ஆனா அத்தனை பேர் சுகமாவீங்க, ஒருத்தருக்கு வியாதி இருக்காதுன்னா அதுதான் சவாலான பிரசங்கம். அப்ப தரித்திரம் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர்ல உலகத்துல மக்கள் வாழும் பொழுது உனக்கும் தரித்திரம் தான் இருக்கும் அப்படின்னா அதுதான் ஈஸி பிரசங்கம். ஆனா உன் தரித்திரத்தை எல்லாம் உடைச்சு, உன் கடன் எல்லாம் உடைச்சு, உன் தரித்திர நிலையெல்லாம் மாறி நீ கோடா கோடியாய் பெருகுவா அப்படின்னு சொல்றதுதான் சவாலான பிரசங்கம். மாத்திடுறாங்க பாருங்க, நம்ம டைலாக் அவங்க அடிக்கிறாங்க. நீங்க தான் ஈஸியான பிரசங்கம் பண்றீங்க, நாங்க சவாலான பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாக்கெட்ல காசே இல்லைனாலும் கெத்தா பேசிட்டு இருக்கிறோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கெத்து மட்டும் குறைஞ்சதே கிடையாது. இல்லாத டைமே வாய் அவ்வளவு போகும். இப்ப பார்க்க வேற ஆரம்பிச்சிட்டோம், சும்மா இருப்போமா? இன்னும் சத்தமா பேசுவோம், இன்னும் சத்தமா பேசுவோம், முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான்.
ஆமென். சத்தம் குறையாது, சத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். வெறும் வாடகை சேரு. ஆரம்பிக்கும் போது சேர் பாத்தீங்கன்னா ஓனா சேர் கிடையாது. சர்ச்சில் வாடகை சேரு வாங்கி போடுவோம். 20-25 சேர் வாடகைக்கு போய் கேட்டோன்னா 5 ரூபா ஒரு நாள் வாடகை. ஏன்னா சேர் வாங்குறது காசு இல்லை. ஆனா வாடகைக்கு சேர் வாங்கி போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து என்ன பேசுவோம் தெரியுமா? ஊரையே பிடிப்போம், தேசத்தையே ஆளுவோம், இன்னும் கொஞ்ச காலம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். கூட்டம் முடிஞ்ச பிறகு வாடகை எவ்வளவு இருக்கு, காசு இருக்கா, பில்டிங்க்கு ரெண்டு எப்போ எப்படி கட்ட, ஜாவா ஏதாவது இருக்கா, சுதர்சன் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு வரும். ஆனா பேச்சு மட்டும் குறையவே குறையாது. பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரே ஒரு சத்தியத்தை ஆழமா கட்டு வச்சிருந்தோம். அது என்னன்னா, நம்முடைய பேச்சு சிருஷ்டிக்கும் வலிமை உள்ளதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தைக்கு படைக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை பத்தி, நிறைவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமே, பேசிக்கிட்டே இருக்கணும். பேச பேச அது உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே. இப்போ நம்மளை அது என்னங்க, காசே இல்லாம ஐஸ்வர்யம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சபையில எத்தனையோ பேர் பாவத்தில் இருக்கும்போது நீங்க எப்படி பரிசுத்தத்தை பேசுறீங்க? பாவத்துல மக்கள் வாழும் பொழுது நீங்க என்ன பேசுறீங்க? இல்லைங்க, பாவத்தோடயே போயிருங்க, பாவம் பாவம் அப்படின்னே பேசுறோமா? அங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அங்க என்ன பேசுறோம்? என்னதான் ஜனங்க கெட்டு போனாலும் எதை பேசுறோம்? பாரி சொத்தம் சொத்தம்னு 4 தட்டியாவது பரிசுத்தத்தை பேசிடுறோம். அப்போ அதேதான் ஒரு ஏரியாவில் மட்டும் அதை செய்யணும், அந்த மற்ற ஏரியாலையும் செய்யணும். வியாதி இருக்கும்போது சுகத்தை பேசணும். சுகம் உண்டு, பலன் உண்டு. சிலருக்கு பேசுறதுக்கு, பிரசங்கியார்களுக்கே பயம். இப்படித்தான் ஒருத்தர் பேசிட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரியா அப்படிங்கிறாங்க. பயம். இங்க சொல்லி நடக்கலன்னா, இல்ல சொன்னதுக்கு மாறா நடந்துடுச்சுன்னா அப்படிங்கிற பயம் பாருங்க நிறைய பேருக்கு. ஏங்க, அவர் வார்த்தையை நீங்களே இவ்வளவு தைரியமா சொல்லும் பொழுது அதை அவர் உறுதிப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கை அவர் நிறைவேற்றுவார். மனிதனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமே. தைரியமா பேசு. கம்பெனி ஆரம்பிக்க போறது, செழிக்க போறது, உயர போறது, பேசிக்கிட்டே இருக்கு. Just declare your success. Speak your success. Speak prosperity. வாடகை சேர் இருக்கும் போது பெரிய பெரிய ஸ்டேடியம் கட்டுறத பேசியிருக்கிறோம். ஹலோ, இந்த இடத்துக்கு வந்தா 250 சேர் மொத்தமா வாங்கணும். 250 சேர் மொத்தமா வாங்கணும். இந்த இடத்துக்கு சேர் மட்டும் இல்லை, இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு ஜென் செட்டை கொண்டு வச்சிருக்கிறோம். ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு டைம்ல நான் என்ன பேசணும் அதை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன பேச போறீங்களோ அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏனென்றால் தேவனை போலவே உங்கள் வார்த்தைகளுக்கும் சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஆமே. பேச்ச மட்டும் குறைக்கவே குறைக்காதீங்க, நல்லா பேசுங்க. ஆமே. நான் அப்படி வருவேன், இப்படி இருப்பேன். ஒருவேளை சில கிண்டல் பண்ணலாம். யோசேப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? சொப்பனக்காரன் வந்துட்டாயா, கதிர் நிமிர்ந்திருக்குமான, இப்போ வந்த உடனே நான் வசந்திருப்பேன் இப்படியே பேசியிருக்கிறான். புரியுது உங்களுக்கு? அதனாலதான் அவனை கிண்டல் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? சொப்பனக்காரன். வந்த உடனே அவன் நாட்டை ஆளுவா, அப்படி ஆளுவா, இப்படிமான கடுப்பாயிட்டான். இவன் சொல்லி அவன் கடுப்பாயிட்டான். எப்போ பாரு நம்ம தம்பி தானே, நம்ம கூட தான் இருக்கான், பேச்சு மட்டும் ஏன்டா உனக்கு இப்படி போகுது? என்ன பண்றது? என்ன கர்த்தர் அப்படி கனவு காண வச்சிருக்கிறாரு, பேச வைக்கிறாரு, நான் பேசுறேன். ஆமென். ப்ராஸ்பரிட்டி அங்கதான் ஆரம்பிக்குது. செழிப்பு, உயர்வுகள் எல்லாம் அங்கதான் ஆரம்பிக்குது. பாருங்க, இருக்கும் நிலையோடு ஒத்து போகாமல் தேவன் வார்த்தையோடு ஒத்து போவீர்கள் என்றால் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். எல்லாம் சொல்லுங்க, இருக்கும் நிலையோடு ஒத்து போகாமல் தேவ வார்த்தையோடு ஒத்து போவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வும் உங்கள் வியாபாரமும் மாற்றம் அடைந்தே தீரும், முன்னேறியே தீரும். அல்லேலூயா. எதுவானாலும் அப்படிதான். ஊழியமானாலும் சரி, பிசினஸ் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, சூழ்நிலைகளோடு ஒத்து போகிறத விட்டுட்டு தேவ வார்த்தையோடு என்ன பண்ணணும்? ஒத்து போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால பாருங்க, இந்த செழிப்பு, இந்த முன்னேற்றம், இதெல்லாம் நம்ம ஊர்ல பேசுறதுங்கிறது சவாலான ஒரு காரியம். ஆனா கூட பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேச பேச உண்டாகுது.
செழிப்பை பேசுற ஒரு சபைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா செழிப்பீங்க. ஆமென். வெறும் பரலோகத்தையும் வெறும் பரிசுத்தத்தை மட்டும் பேசுற இடத்துக்கு போனீங்கன்னா அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. இங்க எல்லாமே பேசுறோம், டோட்டல் பேக்கேஜ். எல்லாம் சொல்லுங்க, டோட்டல் பேக்கேஜ். அங்க போய் பாருங்க, பேசாத தலைப்பே கிடையாது, எல்லா தலைப்பிலும் பேசுறோம். ஏன்னா கடவுள் ஒரு மனிதன் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உள்ளேயும் வெளியிலையும். இயேசு சொல்லுகிறார், நீங்க உள்ளேயும் வெளியிலையும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ ஆத்துமா மட்டும் நல்லா இருந்தா போதாது, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வு எல்லா இடத்துலையும். அப்ப அதனாலதான் பாருங்க, பைபிள் வெறும் பரலோகம் போறதை பத்தி மட்டும் பேசல, வாழ்க்கையில செழிக்கிறது, வியாபாரம் செய்யறது, இதை பத்தி நிறைய பேசுகிறது. இன்னைக்கு பிசினஸ் பை த பைபிள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு சில காரியங்கள் என்ன பண்ண போறோம், பேச போறோம். முதல்ல நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள் அல்லது நாம போகிற இந்த காரியத்துக்கு ஒத்ததாக அவரும் நினைக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு தைரியம் வரும். இதோ நம்ம ஒரு பக்கமா போறோம், ஆண்டவரே வேலைக்கு போயிட்டு வர ஆண்டவரே, நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்க கூடாது. வீட்டில் ஒய்ஃப்ல டாடா சொல்லிட்டு போற மாதிரி ஜப ரூம்ல ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே வேலைக்கு போறேன் அப்படி கிடையாது. ஒய்ஃப் தான் வீட்டில் இருக்கும், ஆனா இவர் கூட வருவார். ஆமென். அப்படி கூட வர்ற மாதிரி மக்கள் யோசிக்கல. மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதுக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. வேதாகமத்தில் இந்த வியாபாரம் தொழிலை பற்றி எவ்வளவு பேசுகிறதுங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு என்ன விரும்புகிறேன், காட்ட விரும்புகிறேன். அதை குறித்து சில காரியங்கள் நாம படிக்க போகிறோம். சரிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம். மேத்யூ காஸ்பல் 13. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பைபிள் வச்சிருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இட்ஸ் a winner's manual. இட்ஸ் a success book. ஆமென். ஆமா, சாதாரண புக்கு கிடையாது. சட்டை வாங்குறீங்களோ சேலை வாங்குறீங்களோ தெரியாது, இந்த மாதிரி ஒன்று வாங்கிடுங்க. ஃபோனு மொபைல்லாம் யூஸ் பண்ணுறது குட்டு, அது மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் இந்த மாதிரி புக்ஸ் டைப்பில் ஒன்று என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இதை கெத்தா தூக்குங்க. ஆமென். ஆமா, இதை தூக்குறதுக்கு வெக்கப்படாதீங்க. நல்ல ஒரு பைபிள் வாங்க. சிலருக்கு பைபிளுக்கே யாராவது உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும், இப்படி கிடக்கும். சட்டக்கட்டெல்லாம் நல்லா வாங்குவாங்க. நல்ல ஒரு வேதாகமத்தை வாங்கி என்ன பண்ணுங்க, வாசிக்க ஆரம்பிங்க. ஓகே, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இயேசு கிங்டம் ஆஃப் காட் பத்தி நிறைய பேசுறாரு இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய குறிப்புகளை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, மீன் வலைக்கு ஒப்பா இருக்கிறது, இப்படி கம்பேர் பண்றாரு. அதாவது அதை எதுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா அவர் என்ன பண்றாரு, ஒப்பிடுறார். அப்படி ஒப்பிட்டு பல காரியத்தை அவர் பேசுறார். அந்த மெட்டஃபேர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, உருவகப்படுத்தி பேசுவது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா அப்படி பேசும்போது ஒரு முறை என்ன பேசுறாரு பாருங்க, கிங்டம் ஆஃப் காட எதுக்கு ஒப்பிடுறாரா, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரி. நம்ம வியாபாரமே தப்பு, வியாபாரம் பண்ணலாமா அப்படின்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. கடைசி நாட்களில் வாழ்கிறாய், தொழில் செய்ய போகிறாயா, கடைசி நாள்ல எதுக்கு உனக்கு, எல்லாத்துக்கும் கொண்டு வந்துரு, நான் போய் எங்கேயாவது வீடு வாங்கிடுறேன்ட்டாங்க. சொன்ன ஆள் பூரா லேண்ட் வாங்கிட்டாங்க. அங்க இவன் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எத்தனை பேர் வியாபாரிகள் இங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பத்தி தான் பேசுறாரு, உங்களை பத்தி பேசி இருக்கிறாரு. பரலோக ராஜ்யமே உங்களுக்கு ஒப்பா இருக்குதான். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப பாருங்க, இயேசு எத்தனையோ காரியங்களை அர்த்தப்படுத்தும் பொழுது கடவுளுடைய ராஜ்யத்தை எதனோடு ஒப்பிடுறாரு, ஒரு பிசினஸ் மேனோட ஒப்பிடுறாரு. நமக்கு பிசினஸ் அல்லது பிசினஸ் மேனாலே கெட்டதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், வியாபாரத்துக்கு போயிடக்கூடாது. வியாபாரங்கும் போது அங்க பல கெட்ட காரியம் இருக்கும் பிரதர், அதனால வியாபாரமே நமக்கு வேண்டாம் பிரதர்.
ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பா பார்த்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்ம அப்படியே போயிடுவோம், பிசினஸ் நமக்கு வேண்டாம், இப்படியே மாத்திட்டாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, the kingdom of God. இயேசு காலத்துல, இயேசு நம்ம காலத்துல இருந்தாருன்னா செமத்தியா வாங்கியிருப்பாரு. எப்படி வியாபாரத்தோட அல்லது வியாபாரியோட எப்படி நீங்க பரலோகத்தை நீங்க ஒப்பிடலாம்? ஒருத்தர் கேட்கிறாரு, இப்ப ஊழியம் பிசினஸ் மாதிரி ஆயிட்டு பிரதர். ஊழியம் எப்படி ஆயிடுச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசினஸ்னாலே தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம ஊர்ல இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாமே அரசியல் ஆயிட்டு பிரதர். கல்வி ஒரு வியாபாரம் ஆயிட்டு பிரதர். கல்வி இப்ப வியாபாரங்கிற வார்த்தை எவ்வளவு தப்பா யூஸ் பண்றாங்க பாருங்க. கல்வி எப்படி ஆயிடுச்சா? வியாபாரம் ஆயிட்டா. ஊழியம் எப்படி ஆயிடுச்சு? இப்படிலாம் கேட்கும் போது வியாபாரத்தை அப்ப எப்படி செய்யறது? கல்வி எப்படி ஆயிடுச்சு? வியாபாரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. மருத்துவம் என்ன ஆயிடுச்சா? வியாபாரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஊழியம் என்ன ஆயிடுச்சா? அப்போ வியாபாரத்தை எப்படி செய்யறது? அப்போ வியாபாரம்னாலே ஒரு தப்பான டெஃபினேஷனோ ஒரு தப்பான ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி உள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சொல்றாங்க பாருங்க, கார்ப்பரேட் கிரிமினல். கார்ப்பரேட் கிரிமினல் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அதனால என்னமோ தெரியல, நம்ம ஆட்களுக்கு நம்ம சமூக நம்ம கலாச்சாரத்துல வளர்ற எல்லாருக்குமே ஒரு எண்ணம், பணக்காரன் பிசினஸ் பண்றவன் அப்படின்னாலே யாரு கெட்டவன் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு மனசுல ஒரு எண்ணம் உள்ள என்ன பண்ணிருக்குது, போடப்பட்டிருக்கு. கடைசியில ஏதாவது தேவைன்னா அந்த கெட்டவன் கிட்ட தான் வந்து நிற்பாங்க. அவர் தான் சபைக்கு சேர் வாங்கி போட்டு ஆகணும். அவர் தான் சபைக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணணும், செஞ்சு ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஆளை நல்லா திட்டுன்னு திட்டுறது, அவருக்கு உற்சாகப்படுத்துறது இல்லை. பரவாயில்ல பிரதர், நாங்க ஊழியம் செஞ்சா கூட நீங்க நல்ல தொழிலாம் செஞ்சு முன்னுக்கு வாங்க, அப்படி உற்சாகப்படுத்துறது கிடையாது. ஆத்ம ஆதாயம் பண்ணாம பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை திட்டி போட்டு அப்புறம் ஏதாவது தேவைன்னா அதே ஆள்கிட்ட போய் என்ன பண்றது, பிரதர் நீங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணணும். ஐயா அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே அது வேற வாய். ஞாயிற்றுக்கிழமை பேசுனது வேற வாய், திங்கக்கிழமை காலையில வேற வாய். அதனால சண்டே பிரசங்கத்தை நம்பி நீங்க எதுவும் இறங்கிறாதீங்க. திங்கக்கிழமை ஐயா என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் பாருங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை பேசினதையே நம்பி வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. திங்கக்கிழமை அதே பாஸ்டர் அதே போதகர் என்ன பேசுறாருங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அவ்வளோ காரியம் தேவை, அது தேவை, இது தேவை, எல்லாமே பேசுறாங்க. அப்ப பாருங்க, பிசினஸ்னாலே ஒரு கெட்டது ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை உலகமும் சபையும் சொல்லும் போது, இயேசு பரலோக ராஜ்யமே எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, நல்ல வியாபாரி. ஒரு காரியத்துல தப்பு இருக்கிறதுனால அந்த காரியமே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை சில பேர் தப்பா பண்றதுனால அந்த காரியமே தப்பான காரியம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்களேன், இப்போ ஊழியத்தை தப்பா பண்றவங்க இருக்காங்களா? எனக்கு என்னமோ அவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரியே பாக்குறீங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க காயங்களை எல்லாம் மாற்றுவார். எல்லாத்தையுமே போலீஸ்ல தப்பான போலீஸ் இருக்கா? இப்ப நீங்க கரெக்டான போலீஸ் இருக்கான்னு கேளுங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தப்பான டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா? வக்கீல்ல பிரதர் நீங்க கேள்வியை மாத்தி கேளுங்க. தப்பானவங்க இருக்காங்களான்னு தேட வேண்டாம், நல்லவங்க இருக்காங்களா தான் தேடணுங்கிற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் அப்படி இருக்குங்கிறதுனால அதுவே தப்புலாம் சொல்ல முடியாது இல்லையா? எத்தனையோ நல்ல வக்கீல்கள் இருக்கிறாங்க. வக்கீல் ப்ரொஃபஷனல் எதுவும் தப்பா? ரொம்ப நல்லது. ஒரு பைபிள்ல இருக்குது, ஒரு ஏழைக்கு நியாயத்தின் நீதியும் பெற்று தருவது அற்புதமான ஒரு காரியம்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தர் அது ரொம்ப பிரியப்படுறாராம். ஒரு ஏழைக்கு நீதி வழங்கப்படுதல், ஒரு ஏழைக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணா கடவுளே அவன் கூட நிக்கிறாராம். ஆமா, அது ரொம்ப பெரிய காரியம்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. அதனாலதான் விதவையையும் ஏழையா இருக்கிற நீதியை இழந்தவங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்போ எல்லா ப்ரொஃபஷனலும் நீங்க பாத்தீங்கன்னா தப்பான ஆட்கள் இருக்கிறாங்க. ஊழியத்திலையும் பாத்தீங்கன்னா தப்பான ஆட்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க.
கரெக்டா செய்யற ஆட்களும் இருக்கிறாங்க. சரியா? அதனால இந்த பிசினஸே தப்பு அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லை, வர வேண்டியது இல்லை. வேதம் இதை பத்தி எவ்வளவு பேசுது இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். பிசினஸ் பை த பைபிள், வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி தொழில் செய்யறது அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். முதல்ல நாம வச்சிருக்கிற இந்த பைபிள் இந்த வியாபாரத்தை, தொழிலை பற்றி ரொம்ப உயர்வா பேசுதுன்னு நமக்கு தெரியணும். இட்ஸ் a noble things. இது ஒரு மேன்மையான காரியமா இருக்கிறது. சில ப்ரொஃபஷனல் தான் நோபல் ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்க. எதெல்லாம் சொல்றாங்க? டாக்டர், இன்ஜினியரா? ஹல்லேலூயா. யார் சொல்லுவா? நம்மள ப்ராஃபிட்னு நம்ம சொல்லலன்னா நம்மள ப்ராஃபிட்னு யார் சொல்ல போறா? வேற எதுங்க? டீச்சரு, சயின்டிஸ்டா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதாவது ப்ரொஃபஷனல் இல்லைங்க. நோபல் அப்படிங்கிறது செய்யற ஆள் கிட்ட தான் இருக்குது. அது நோபலா இல்லாததாங்கிறது. அதை யார் செய்ய போறா? ஒரு கரெக்டான, மதிப்பான, மேன்மையான, தரமான ஆளு தரைய தூத்தா கூட அது அழகான தொழிலா இருக்குது, அது மேன்மையான தொழிலா இருக்குது. ஆமே, நம்மள அப்படியே விழிப்பாவே வச்சிருப்பாங்க எப்பவும். ஆனா இவர் அப்படி இல்லை பாருங்க. சொன்னா போதும், நல்லா பண்ணிட்டு போயிடுவார். ஒரு நாள் ஆச்சு, ஒரு இது பிசுறு இருக்காது, கரெக்டா வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல வருவார், கிளீன் பண்ண போயிடுவார். அதாவது அப்போ தேவன் அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை சரியான இருதயத்தோட பண்ணாங்கன்னா அது அற்புதமான தொழிலா இருக்குது, மேன்மையான தொழிலா இருக்குது. ஆமே, இந்த இடத்த சுத்தம் பண்ணல, இப்ப அந்த இடத்துல குப்பையை கொண்டு போடுறோம், டிரைனேஜ் கிளீன் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் நோபல் பிசினஸ் கிடையாது, நோபலான தொழில் கிடையாதா? மதிப்பானது, மேன்மையானது கிடையாதா? நாரிரு ஊரே. குப்பல்றவங்க எல்லாம் அப்ப என்ன மட்டமானதை பண்றாங்களா? இப்படியே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எல்லாத்துலயும் ஒரு மேன்மை இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களை ஆட்டோல கூட்டு போறாங்க, மேன்மை இல்லையா? கவனமா பார்த்து கரெக்டா பிடிச்சி பிள்ளைங்களை கிராஸ் பண்ணி கரெக்டா கூட்டு போனா அது மேன்மை தான். அப்போ தொழில் இதான் இது அப்படின்லாம் சொல்ல முடியாது பாருங்க. வேலைய தேவன் அர்த்தமா பேசுறாரு, ரொம்ப நல்ல விதமா பேசியிருக்கிறாரு. அதே போல வியாபாரத்தை குறித்தும் மதிப்பாக வேதவசனம் என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. ஒரு வியாபாரி அப்படின்னா வழிபறி மாதிரி பேசல. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரி, நாட் வழிபறி. நமக்கு வியாபாரினாலே மைண்ட்ல என்ன கொண்டு வந்துடுறாங்க, வழிபறி மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதனால சிலருக்கு கில்ட்டு, சிலருக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விலாம் உள்ள என்ன பண்ணிடுது, வந்துடுது பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்பினேன். பரலோக ராஜ்யம், எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற யாருக்கு ஒப்பா இருக்கிறது? வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ கிங்டம் ஆஃப் காடையே, தேவனுடைய ராஜ்யத்தையே எதனோட கொண்டு ஒப்பிடுறாரு? வியாபாரத்தோட ஒப்பிடுறாரு. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி வியாபாரத்தோட ஒப்பிட முடியும்? பொதுவா வியாபாரம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பிசினஸ்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, சரி தப்புலாம் இல்லை, பெஞ்சு மேலாம் ஏற்றி விட மாட்டோம். பிசினஸ் மீன்ஸ் பில்டிங் ரிலேஷன்ஷிப். சரி, ஓகே, குட் பாயிண்ட்ஸ். வேற ஒரு தேவையை சந்திப்பதற்காக இருப்பதுதான் வியாபாரம். பாயிண்ட்ஸ். வேற வித்தவுட் கரப்ஷன், அதாவது எந்த விதமான லஞ்சம் அந்த மாதிரி ஊழல் இல்லாம இருக்கணும், அதுதான் வியாபாரம். எத்திக்ஸோட பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, வேற சூப்பர், கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஊர் ஆட்கள்லாம் தெளிவா பேசுறாங்க. வாங்குதலும் கொடுத்தலும், கொடுக்கல் வாங்கல். சூப்பர். வேற என்ன டெஃபினேஷன்? வியாபாரம் என்ன? வாட் இஸ் மீன் பை பிசினஸ்? என்னடா? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி செய்யறது வியாபாரம். லாபம் சம்பாதிக்கணும். சூப்பர். நீங்க எல்லாம் அப்போ அதுக்காகவே பண்ணலையா? அவங்க தான் ஊழியம் செய்யறவங்க தான் கரெக்டா சொல்றாங்க. லாபம், எல்லாம் சொல்லுங்க, லாபம். வியாபாரத்துல இந்த லாபம்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கலாமா? கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கு.
லாபம்லாம் வந்து நம்ம சில வியாபாரியே வியாபாரம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க, அப்படிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். ஒன்றும் கிடைக்காம எதுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, தெருவா பண்ணிட்டு இருக்கேன், கை காசு தாங்க நட்டம் இருந்தாலும் வச்சுக்கோங்க அம்மா. கடைசியில் பாருங்க வாழ்நாளெல்லாம் ஒன்றும் கிடைக்காம செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா அவன் டெய்லி கன்ஃபெஷன் என்னதான் போகுது, இதுல எனக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, இதுல எனக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, இதுல எனக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லைன்னு. அந்த பிசினஸ்ல ஏதாவது கிடைச்சதுங்க, ஒன்றும் கிடைச்சது இல்லை அப்படிமா. வியாபாரத்துல லாபத்தை வந்து யோசிக்க லாப நோக்கோடு நாம் செய்யலாமா? இந்த லாபங்கிறது வந்து ஒரு என்ன பாவ வார்த்தை மாதிரி என்ன பண்ணிடுச்சு, சித்தரிச்சிட்டாங்க. லாபம் அப்படின்னா இவர் ஒரு லாப நோக்கோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. பாருங்க வேதாகமத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஒரு பிசினஸ், இன்னும் சில வசனங்களா உங்களுக்கு காட்ட போறேன். பைபிள்ல இந்த பிசினஸ் பத்தி எவ்வளவு ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்க எடுத்து காட்ட போறேன் இன்னைக்கு. அதான் சிம்பிளா நீங்க கத்துக்க போறீங்க. இந்த அஸ்திபாரத்தை போட்டுட்டு அப்புறம் பிபிலிக்கல் வே ஆஃப் பிசினஸ் எப்படி பண்றதுங்கிறதையும் இடையில நான் என்ன பண்ண விரும்புறேன், சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? ஆமென். எஸ், ஒரு குட் பிசினஸ் மேன் இல்லையா, என்ன போட்டிருக்குது, மெர்ச்சன்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லையா, வியாபாரி. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரி, நாட் வழிபறி. வியாபாரம் லாபம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அடிப்படையா வச்சு என்ன பண்ணப்படுகிறது, செய்யப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஐசாயா 48, ஏசாயா 48, ஏசாயா 48:17 பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாம் சொல்லுங்க, புரோஜனமாய் இருக்கிறதை போதித்து. பாருங்க, புரோஜனமா இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி வருது ஆங்கிலத்துல பாருங்க. I am the Lord your God who teaches you to profit. இன்னொரு வார்த்தை என்னது, benefit. எல்லாம் சொல்லுங்க, profit, benefit. சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா. அப்ப புரோஜனம்ங்கிற வார்த்தை தமிழ்ல நமக்கு புரோஜனம்னா வேற நம்ம ஏதோ யூஸ்ஃபுல் அப்படி யோசிக்கிறோம். புரோஜனங்கிற வார்த்தை எப்படி இருக்குது, ப்ராஃபிட். எல்லாம் சொல்லுங்க, லாபம். நல்லா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் வந்து நீங்கள் லாபம் அடைய விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் லாபத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கறத உனக்கு சொல்லி தருவேன் அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்க. I will teach you the profitable way. I will teach you the profitable things. அப்ப கர்த்தர் வந்து எதை பேசுறாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லக்கூடியவரா இருக்கிறாருன்னா, எப்படி லாபத்தை ஈட்டலாம், நஷ்டம் இல்லாமல் எப்படி வியாபாரங்களை செய்யலாம்னு நமக்கு போதிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு போதனைய நம்ம செய்யறோம்னா அதுல தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஏன்னா ஜனங்கள் லாபம் அடைகிறதை தேவன் விரும்புகிறார். பைபிள் ஒரு மனுஷனை லாபத்துக்கு நேரா போறதை பத்தி பேசுது, நஷ்டம் ஓகே அப்படி சொல்லவே இல்லை. ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது கூட இப்படிதான் இயேசு சொல்றாரு பாருங்க. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம் என்ன? அதை இதே வச்சுட்டு கடவுளை அறியாம நீ போயிட்டனா, தேவன் யாருன்னு உனக்கு புரியாம போயிடுச்சுன்னா, வாழ்க்கையில் நோக்கம் என்னன்னு தெரியாம போயிட்டா உனக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப நோக்கம் என்ன, போதனை நோக்கம் என்ன? லாபம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, லாபமும் கெட்ட வார்த்தை இல்ல. இதெல்லாம் சில ஆட்கள் வேற விதமா பண்ணி அதை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி விட்டாங்க. ஆனா வேதாகமே எதை நோக்கி சுழலுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க லாபமடையும் வழிகளை தேவன் போதிக்கிறார். நீங்க லாபம் பெறணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். இப்போ உங்களுடைய வாழ்வோ அல்லது உங்களுடைய தொழிலோ நஷ்டமா போயிட்டு இருந்ததுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், லார்ட் டீச் மீ த ப்ராஃபிட்டபிள் வே. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க நான் எப்படி லாபம் அடையணுங்கிறது. ஏன்னா எனது நஷ்டம் உம்முடைய சித்தம் அல்ல, எனது லாபமே உம்முடைய சித்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, profit is God's will.
எல்லாம் சொல்லுங்க, லாபமே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆமென். Kingdom of God is like a businessman, is like a merchant. ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய ராஜ்யமே வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறதுன்னா, அப்ப இன்னொரு விதத்துல கரெக்டா சொன்னா கர்த்தரே ஒரு வியாபாரி தான். ஏங்க, அவர் ராஜ்யமே எப்படி இருக்குது? வியாபாரத்துக்கு ஒப்பாய், வியாபாரிக்கு ஒப்பாய். அவர் ஒரு நல்ல வியாபாரி. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒரு நல்ல வியாபாரி. எவ்வளவு நீங்க ஆண்டவரை அப்படி பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, இன்னில இருந்து ஆண்டவரை ஒரு நல்ல வியாபாரியா பார்ப்பீங்க. எப்படி தேவன் ஒரு நல்ல வியாபாரி சொல்றோம் பாருங்க. எப்படி நல்ல வியாபாரி? அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் இருந்து பேசுறாரு. எஸ், விவசாயிட்ட போய் விதைக்கு ஒப்பா இருக்கிறது, நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது இப்படிலாம் பேசுறாரு, வலைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு பேசுறாரு, பல விதமா பேசுறாரு. அப்ப இங்க என்ன ஒப்பிடுறாரு? தேவனுடைய ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்ட்டு. எப்படி கிங்டம் ஆஃப் காட் எப்படி ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது? தேவன் எப்படி ஒரு வியாபாரியை போல இருக்கிறாருன்னு இப்படி நீங்க துணிந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்கன்னா, நான் சொல்றேன் கண்டிப்பா. எப்படி வியாபாரியை போல இருக்கிறார்? ஒரு வியாபாரியின் நோக்கம் என்னவா இருக்கிறது? லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம். நல்லா சொல்லுங்க, லாபம். லாபம். யாராவது, அதனாலதான் மதர் தெரசா மனநிலை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் தான் பண்ணணும். விளங்குதுங்களா? ஏன்னா நீங்க வியாபாரத்துக்கு வந்திருக்குது எதுக்கு? மக்களுக்கு சேவை புரிவதன் மூலம் லாபம் அடைய வேண்டும். அங்கு சேவையே போதுமானது. ஆனா இங்க அப்படி கிடையாது. சேவை புரிவதன் மூலம் என்ன அடையணும்? லாபத்தை அடையணும். ஆமென். அப்ப லாபத்தை குறிக்கோளாக ஒருவர் கொள்வது தவறா? லாபத்தை ஒருவர் நோக்கமா வைக்கிறது தவறா? ஒரு நாளும் தவறு கிடையாது. பாருங்க, நம்ம ஊர்ல பாருங்க, அநியாய கொள்ள அநியாய லாபம் அப்படியே பேசுவாங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு பொருள் நம்ம ஊர்ல கிடைக்காது. அவர் பஸ்ஸை பிடிச்சி வண்டியை பிடிச்சி போய் அங்க ஒரு விலைக்கு வாங்கி அதை கொண்டு வந்து இங்க கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறதுல எந்த தப்புமே இல்ல. பாருங்க, ஏன்னா வியாபாரத்தினுடைய நோக்கம் லாபமா தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு வியாபாரம் செய்யணும்? செய்ய வேண்டியதே கிடையாது. தேவனும் நஷ்டம் அடைகிற வியாபாரத்தை செய்கிறவர் அல்ல, லாபம் அடைகிற ஒரு வியாபாரத்தை செய்கிற நல்ல வியாபாரிக்கு ஒரு ஒப்பா இருக்கிறார். He is a good businessman. ஆமென். இன்னும் சொல்லட்டுமா, வியாபாரம் என்ன தெரியுமா? ஒன்ன போட்டு 10 எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஒன்ன போட்டு 10 எடுக்கணும், 10 போட்டு 100 எடுக்கணும், 100 போட்டு 1000 எடுக்கணும், 1000 போட்டு லட்சத்தை எடுக்கணும், லட்சத்தை போட்டு கோடி எடுக்கணும், கோடியை போட்டு சில மில்லியன்ஸ் எடுக்கணும். அதுதான் வியாபாரமா இருக்கிறது. That is business. ஆமென். கர்த்தர் அப்படிதான். ஒரே குமாரனை போட்டு இத்தனை குமாரனை வாங்கிட்டாரு. அவர் நல்ல வியாபாரியா இல்லையா? ஒரே ஒரு குமாரன், அவரை போட்டுட்டு இவ்வளவு ஆளா அவர் எடுத்தாருன்னா he is a good businessman. Amen. அவர் பாருங்க, சின்ன முதலீட்டில் வியாபாரத்தை துவங்கினவர். நாம் சொல்லுகிறோம், சிறியதை வைத்து எப்படி வியாபாரம் செய்ய, பெருசா ஒண்ணும் இல்லையாங்கிறாரு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கடவுளுக்கே ஒரு சிறு முதலீடு தான் இருந்தது. ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன். கர்த்தர் இப்ப ஆரம்பிக்கிறார் பிசினஸ். ஒண்ணு போட்டா எவ்வளவு கிடைக்கணும்? லாபம் கிடைக்கணும். பாருங்க, கர்த்தர் நம்பிக்கையோடு ஒரு வியாபாரத்தை துவங்கினார். அதுதான் இந்த மனு வர்க்கம். ஹல்லேலூயா. ஒரு ஹோப்ஃபுல்லா, ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் தேவன் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு தெரியும், ஒரு பையன் இருக்கிறான், இந்த ஒரு பையனை தரதன் மூலம் பல பையங்க வருவாங்க. ஒரு விதை, இயேசு ஒரு சீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இயேசு சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை தரும். இயேசு தன்னை எப்படி ஒப்பிடுறாரு? நான் யாரா இருக்கிறேன்? ஒரு விதையா இருக்கிறேன். நான் இந்த மண்ணில் விழும் பொழுது என் சாயலுக்கு ஒப்பா. எப்படி ஒரு வெங்காயம் சாகும் போது பல வெங்காயத்தை உருவாக்குதோ, ஒரு விதை மரிக்கும் பொழுது ஒரு மரத்தை எப்படி உருவாக்குகிறதோ, ஒண்ணு போய் 100 மாறுதோ, அது போல நான் இந்த மண்ணுக்குள்ள போறதுனால, மறுபடியும் எழும்புறதுனால என் சாயலுக்கு ஒப்பாக அநேக குமாரர்கள், அநேக குமாரத்தைகள் எழும்புவார்கள். அதுதான் கடவுளுடைய பிளானா இருந்தது. பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒன்ன போட்டு எவ்வளவு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் வேற லெவல் பிசினஸ்மேன், அவர் வேற லெவல் பிசினஸ்மேன். உன் கைகளின் கிரியைகளை நெடுநாளா அனுபவிப்பாய். ஒரு திருப்பு தான் பண்ணாரு, ஆனா வந்துகிட்டே இருக்கு. புரியல? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. உங்களுக்கு நிக்காம சில லாபம் வந்துகிட்டே இருக்கும், நிக்காம சில லாபம் வந்துகிட்டு இருக்கும். ஒரே ஒரு முறை தான் செய்வீங்க, ஒரே ஒரு முறை தான் பண்ணுவீங்க. உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். நான் சொல்லட்டுமா? இப்ப நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், இது இன்னையோட முடிஞ்சிச்சு. ஆனா இந்த பலன் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன், 16ல பேசினேன், 17ல பேசினேன், 18ல பேசினேன். அன்னைக்கு பார்த்தா கணக்கு எடுத்து பார்த்தா 3 லட்சம் ரூபாய்க்கு பென்ட்ரைவ் மட்டும் வச்சிருக்குது. நான் எப்ப பேசினேன்? எப்பவுமே ஒரே ஒரு வாட்டி பேசினேன். உன் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பா. இட் இஸ் a blessings of God. It is a blessings of God. ஆமென். ஒரு முறை தான் பண்றீங்க, ஆனா அது வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், அந்த மாதிரி சில ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒண்ணு பண்ணுங்க, முடிஞ்சிட்டுங்க, அடுத்தால அப்படி கிடையாது. ஒண்ணு பண்ணாலே அதுல 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 இருந்து அது அதுல இருந்து அதுல அதுக்குள்ள இருந்து அது இதுக்குள்ள இருந்து இப்படி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒன்ன தேவன் உங்களுக்கு செய்வார். எல்லாம் சொல்லுங்க, நான் என் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பேன். நல்லா சொல்லுங்க, என் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பேன். சில நேரம் நீங்க போயிட்டா கூட உங்க சந்ததிக்கும் அது வர்ற மாதிரி பண்ணிடுவார், உங்க தலைமுறைக்கும் வர்ற மாதிரி பண்ணுவார், உங்க ஜெனரேஷனுக்கு வர்ற மாதிரி பண்ணுவார். ஹல்லேலூயா. எஸ், தொடர முடியும். நம்ம ஆட்கள் சாபம், தலைமுறை சாபம்னு ஒண்ணு இருக்கா, அதெல்லாம் நம்புறாங்க. தலைமுறை சாபமே இருக்கும்னா அப்ப தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதை பத்திலாம் யாருக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நெடுநாளாய். அப்ப தேவன் பாருங்க, இயேசுவை கொண்டு ஒரு செயலை செஞ்சார்னா அதன் பலன் தினந்தோறும் பரலோகத்தில் ஆள் போய் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அறுவடை, இன்னைக்கு அறுவடை, இன்னைக்கு அறுவடை. ஏன்னா போட்டது சாதாரண வித்து இல்ல, மேன்மையான வித்து, நல்ல வித்து. அதை போட்டாரு பாருங்க, வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒரு நல்ல வியாபாரி, லாப நோக்கோடு செயல்படுகிற ஒரு வியாபாரி. ஆமென். எஸ் எஸ், இதுல ஒண்ணும் கில்ட்டி தேவையில்லை. என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பா கிடைக்கும் தான் பிசினஸ் பண்றேன். ஹல்லேலூயா. ஒன்றும் அகப்படவில்லை ஐயா, அப்படித்தான் இருக்கும், வா வீட்டுக்கு அப்படின்னு இயேசு சொல்லலையே. அகப்படலையா, அகப்பட வைக்கிறவா, அகப்படலையா, அகப்பட வைக்கிறம்பா, பிடிபடலையா, பிடிபட வைக்கிறம்பா. வெத்து படகோடு வீட்டுக்கு போக கூடாது. போட்டை நிறைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும், வலைய நிறைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். உன் போட்டையும் உன் படகையும் வலையையும் நான் நிறைக்கிறேன், லாபம் நீ அடைந்தாக வேண்டும். வீட்டுல மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, 1000 எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா என்னடா அதுல பெருமை இருக்குது? கவலைப்படாத, நீ வெறுங்கையாய் போக மாட்டாய், நீ வெற்று படகோடு போக மாட்டாய், நீ காலி வலையோடு போக மாட்டாய். வீட்டுக்கு போகும்போது, உன் நாட்டுக்கு திரும்பி போகும்போது பரிவாரங்களோடு போவாய், நிறைவுகளோடு போவாய், லாபம் அடைந்து போவாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லாபம். நல்லா சொல்லுங்க, ப்ராஃபிட். ஆமென். எஸ், நம்புங்க, நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும், வந்தே ஆகணும். வர்ற மாதிரி தேவன் என் வாழ்க்கையில கிரியைகளை செய்வார். நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் வரணும். அது கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். ஒரு நாள் நஷ்டம் கடவுளுடைய ஐடியா கிடையாது, லாபம் தேவனுடைய அடையாளம் ஐடியாவா இருக்குது. அப்படிதான் ஒரு கிரியை செய்கிறார். பெருக்கம், நிறைவு, இது எல்லாமே நீங்க பாருங்க, வளர்ச்சி தான் கடவுளுடைய ராஜ்யமா இருக்குது, குறுகிறது கிடையாது. பெருகிக்கிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ தேவனோ அல்லது தேவனுடைய ராஜ்யமோ எதுக்கு ஒப்பா இருக்கிறது? வியாபாரிக்கு, வியாபாரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல முத்துக்களை, எல்லாம் சொல்லுங்க, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. ஏசு இது ஒரு கதையா சொல்றாரு, ஒரு கதையா சொல்றாரு. அதை போய் விவரமா வீட்டுல வாசித்து பாருங்க. ஒரு கதையா சொல்றாரு. ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட நிறைய காசு கொடுத்து ஒரு வியாபாரி என்ன பண்றான், வாங்குறான். ஊரே அவனை வந்து, இவனுக்கு ரியல் எஸ்டேட்டே வரல, ரியல் எஸ்டேட் சுத்தமா இவனுக்கு பண்ணல, வரவே இல்லை, இதை போய் வாங்கியிருக்கான் பாருன்னு எல்லாரும் திட்டுறாங்க.
அந்த லேண்டை வாங்கினவனுக்கு தான் தெரியும் அது வெறும் லேண்ட் இல்ல, அந்த லேண்ட்ல ஒரு புதையல் இருக்கு, ஒரு பொக்கிஷம் இருக்கு. இவ்வளவு விலை கொடுத்துட்டானே இதுக்கு அப்படின்னு அவனுடைய வியாபார செயலை குறித்து அவனை குறைவா பேசுறாங்க. ஆனா அந்த வியாபாரி நல்ல வியாபாரி. அந்த வியாபாரி யாரு தெரியுமா? தேவன். இந்த பூமிக்கு இந்த பூமிங்கிற நிலத்துல இயேசு என்கிற மிகப்பெரிய விலையை கொடுத்து இவ்வளவு வேலை பண்றாருன்னு எல்லாரும் தேவனை நஷ்டமுள்ள வியாபாரி நினைச்சிட்டு இருக்கும் போது, இந்த பூமிங்கிற லேண்ட்ல இவ்வளவு பொக்கிஷங்களும் முத்துக்களும் இருக்கிறது, இதற்காக விலை கொடுத்தால் தகும் என்பதை அறிந்தவராய் அவர் விலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷம் நீங்கள் தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு பொக்கிஷம். ஆமென். தேவன் ஒரு நல்ல வியாபாரி. அதனாலதான் சொல்லுது, பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், வாங்கப்பட்டீர்கள். You are purchased. எல்லாம் சொல்லுங்க, purchased by the precious blood. Amen. வாங்கினாராம், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாராம்? வாங்கினாராம். அப்ப கடவுளுடைய பார்வையில மனிதன் மதிப்பானவனா இருக்கிறான். அப்போ ஒரு நல்ல வியாபாரி, அவருக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்குது, வெளியில பார்த்தா தெரியாது. அப்ப வியாபாரியினுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, எல்லாரும் பாக்குற மாதிரி பார்க்க மாட்டான், அவன் ஆழமா பாக்குறான். எல்லாரும் மேலோட்டமா பாக்குறாங்க, அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு கீழே ஒண்ணு இருக்குது, அதையும் சேர்த்துதான் நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் இப்படிதான் யோசிக்கிறார். ஒரு லாப நோக்கோடு கூட அவர் காரியங்களை பண்ணாரு. நம்மை அவர் லாபமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு மகனை போட்டு நிறைய மகனை வாங்கிட்டாரு. எப்படி கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவர் பிசினஸ் சக்சஸ். இயேசு மூலமா தேவன் பண்ண வியாபாரம் சக்சஸ். ஒரு நாள் பரலோகத்துல பார்த்தா திரளான கூட்டம் நிக்கிறான், அதெல்லாம் அவருடைய வியாபாரத்துல வந்த சக்சஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஒரு வெற்றிகரமான வியாபாரி, ஒரு நல்ல வியாபாரி. பாருங்க, வெற்றிகரமான வியாபாரியா மட்டும் இல்ல, அவர் நல்ல வியாபாரியாவும் இருக்கிறாரு. ஏன்னா யாரையும் கெடுத்து யாரையும் ஏமாத்தி லாபத்தை பண்ணல. ஐயா சொன்ன மாதிரி மக்களுக்கு பிரயோஜனமான ஒன்றை கொடுத்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டுகிற நல்ல வியாபாரியா இருக்கிறார். அதனாலதான் பைபிள் கூட நமக்கு சக்சஸ் பத்தி பேசும்போது ஜோஷுவா 1:8 நம்ம படிக்கிறோம். யோசுவா 1:8 போடுங்கப்பா. ஜோஷுவா 1:8 அதுல நம்ம படிக்கிறோம், இந்த புஸ்தகம் வாயை விட்டு என்ன பண்ணட்டும், பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இது என்ன பண்ணி கொண்டிரு, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு வருது. ஆனா இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா வருது பாருங்க, then you will make your way prosper. அதாவது கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தை மூலமா உங்களுக்கு என்ன வருதா? ப்ராஸ்பர். எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பர். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. தமிழ்ல புத்திமானா, ஞானவானா அல்லது வாய்க்க பண்ணுதல்ல வருது, ஆனா இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பர். அடுத்தால வருது, and then you will be successful அப்படின்னு வருது. இது ஆம்பிளிஃபைட்ல போட்டிருக்காங்க. வேற டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா அது எப்படி வருதுன்னா, then you will have good success அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, good success. நல்லா சொல்லுங்க, good success. அப்போ bad successன்னு ஒண்ணு இருக்கு, good successன்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப என்ன இருக்குது? அப்பனா என்ன, யாரையாவது மிதிச்சு யாரையாவது நசுக்கி அதன் மூலம் இவர் பெரிய ஆளா வருது. ஆனா பைபிள் சக்சஸ் பத்தி தான் பேசுது. ஆனா ஒருத்தனை மிதிச்சு பெரிய ஆள் ஆகிறது இல்ல, ரெண்டு பேரை தூக்கி பெரிய ஆள் ஆகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நம்முடைய ஃபெய்த், இந்த கிங்டம் கல்ச்சர்ங்கிறது மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள போகணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்க வெறும் பணம் மீட்டுவதற்காக மட்டும் நீங்க இந்த இதுக்குள்ள போகாம, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தையே உருவாக்குவதற்காக தேவன் தொழில் உலகங்களுக்குள்ளாக உங்களை அனுப்புகிறார். You will make a new culture. ஒரு புது கல்ச்சரை நீங்க உருவாக்க போறீங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், எதிராளிக்கு என்னவும் ஆயிட்டு போட்டும் நமக்கு வந்துட்டா போதும். இதுதான் காமனான தொழில் செய்யறவன் என்ன பண்றான் நினைக்கிறான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு the kingdom principlesல வியாபாரம் செய்யற ஒரு ஆள் என்ன பண்றாரு, உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி.
ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. பாருங்களேன், 4 வகையா வெற்றியை வந்து அளவிடுறாங்க. போர்டு இல்ல, இல்லைன்னா எழுதி போட்டிருப்பேன். நீங்க ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு பெரிய கட்டம் போடுங்க, நடுவில் சிலுவை போட்டுருங்க, 4 கட்டம் ஆயிடும். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க, அதுல நடுவில் சிலுவை போட்டுருங்க, 4 கட்டம் ஆயிடும். ஓகே, முதல் கட்டத்துல எழுதுங்க. எப்படி 4 வகையா இருக்குது இந்த உலகத்துல. மக்களுடைய திங்கிங், மக்களுடைய பிசினஸ், மக்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது 4 டைப்ஸா அது இருக்குது. முதல் டைப்ஸ் என்ன தெரியுமா? எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்துல சிலர் இருப்பாங்க, டேய் நமக்கு என்ன போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவனுக்கு கொஞ்சமாவது போகணும், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குதா? இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்தது, எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி. மூணாவது, எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி. சில சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலைங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைச்சிச்சு. இது மூணாவது. நாலாவது, the kingdom principles. இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம், இதுதான் தேவ ராஜ்யத்தின் தொழில் செய்யும் முறை. அது என்ன? உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. இது என்ன சொல்றான்? வின் வின் மெத்தட். எல்லாம் சொல்லுங்க, வின் வின் மெத்தட். நல்லா சொல்லுங்க, வின் வின் மெத்தட். இந்த அடிப்படையில் நாம் வியாபாரங்களை செய்ய ஆரம்பிப்பதுதான் வேதாகமத்தின் அடிப்படையில் தொழில் செய்வதா இருக்கிறது. பிசினஸ் பை த பைபிள். அதை வந்து எப்படி நீங்க சொல்லலாம்? இயேசு தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. என்னைக்கு நான் எனக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு உனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி வெற்றிகரமான வியாபாரத்தை செய்கிறீர்கள். ஆமென். வெற்றிகரமான வியாபாரத்தை செய்கிறீர்கள். வின் வின் மெத்தட். ஆனா சிலர் இருக்கிறாங்க, ஏமாத்த மாட்டாங்க, ஆனா இவங்க ஏமாந்துருவாங்க. ஏமாத்துறது எவ்வளவோ தப்போ அது மாதிரி ஏமாறுறதுன்னு தான். கடவுள் உங்களை ஏமாளி கோமாளியா பிசினஸ் உலகத்துல வைக்க விரும்பல. ஞானவான்களா இருக்க உங்களை அழைக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஞானம் ஞானம். எல்லாம் தங்களிடம் குடித்த ஞானப்பால் மன்னா. நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல பிலீவரா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? யாரையும் ஏமாத்திடக்கூடாது பிரதர், யாரையும் ஏமாத்திடக்கூடாது. ஆனா இவர் இஷ்டத்துக்கு ஏமாந்துருப்பாரு. யாருக்கெல்லாமோ கடனுக்கும் அதுக்கும் நல்ல கையெழுத்து போட்டு கொடுத்து, நம்ம சபையை சேர்ந்தவர் தான், நல்லவர் தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா அவருக்காண்டி இவர் பினால்டி கட்டிட்டு இருப்பாரு. அவர் கடனை போன இவர் தலைமையில கட்டிட்டு போயிடுவாங்க. ஏமாளி கோமாளியா இருக்கிறத தேவன் என்ன பண்ணல, விரும்பல. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும்னா அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ முட்டாளா இருக்க மாட்ட. அத்தனை ஏமாத்த சொல்லல, அதே நேரத்தில் நீங்க ஏமாறுங்கன்னு பைபிள் சொல்லல. ஆமென். உலக மனுஷன் கூட தெரிஞ்சு வச்சுக்கா, பாட்டு போட, ஏமாற்றாதே ஏமாறாதே. பிரிக்மான்ஸ் பாட்டு நினைச்சீங்களா? நீங்க வேற. ஏமாத்தாத ஏமாறாத. இயேசு சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள், புறாவை போல. சர்ப்பத்தை போல விஷம் உள்ளவங்களா இருங்கன்னு சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சர்ப்பத்தை போல எப்படி இருங்க? வினா உள்ளவங்களா இருங்க, ஞானமா இருங்க. பாம்பு வந்து புத்துக்குள்ள ஏறும் போது டபக்குன்னு மண்டையை விட்டுட்டு உள்ள போயிடாது. உள்ள போயிட்டு தலையை தூக்கி வெளியே வச்சுக்கிட்டு அப்படியே பாடியை உள்ள கொண்டு போவோம். பாத்திருக்கீங்களா நீங்க உள்ள போகும்போது? ஏன்னா பின்னாடி இருந்து பிடிச்சீங்கன்னா போடுறதுக்கு. அதாவது என்ன நடக்குது தன்னை சுற்றிலும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வோடு அது என்ன பண்ணதான் இருக்குதா. பி வைஸ். எல்லாம் சொல்லுங்க, பி வைஸ். ஆமென். பாருங்க, நீங்க ஒருவேளை தோத்திருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கடவுளுடைய கிருபை உங்களை மீட்டு எடுக்கும். கண்டிப்பா உங்களை தூக்கிடுவாரு. ஆனா நீங்க கிருபையை மட்டும் புரிஞ்சுக்க கூடாது, ஞானத்தையும் புரிஞ்சுக்கணும். சிலர் வெறும் கிருபையை பத்தி மட்டும் கத்துக்கிறாங்க.
ஞானத்தையும் கத்துக்கணும். ஏன்னா கிருபை உங்களை மீட்கிற வேலையை மட்டும் செய்யல, கிரேஸ் டீச்சர்ஸ். பைபிள் சொல்லுகிறது கிருபை உங்களுக்கு போதிக்கிறதா. எல்லாம் சொல்லுங்க, கிருபை போதிக்கிறது. ஆமென். இயேசு தானே கிருபை. இயேசு போதிக்கிறாரா போதிக்கிறது இல்லையா? இயேசு வெறும் காப்பாற்றுற வேலையை மட்டும் செய்யல, அதே நேரத்தில் என்ன வேலையும் செய்யறாரு? போதிக்கவும் செய்கிறார். ஆமென். அப்ப இது புரிஞ்சுக்கணும் பாருங்க. பி வைஸ். ஏமாத்துறது தப்பு மாதிரி, கண்டிப்பா ஏமாறுறது எதுவாக தான் இருக்குது, தப்பா இருக்குது. அதுவும் நிறைய யாருக்கோ கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கறது, நிறைய காரியம் பண்றாங்க. எம்டி செக்ல கொடுக்கறது, இஷ்டத்துக்கு கடன் வாங்குறது, என்ன வருது என்ன போகுதுங்கிறது எளிதாகவே ஒரு வாழ்க்கைய வாழ்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது எல்லாமே ஒரு புத்திசாலியா நம்ம நடந்துக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. பைபிள்ல பாருங்க, நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கே வச்சிருக்கிறார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, என்னாகமம். அதான் எல்லாம் எத்தனை 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 எல்லாம் கவுண்ட் இருக்கு. அதுல என்ன இருக்குது? ஃபுல்லா அதுல போய் பாத்தீங்கன்னா 5000 10,000 200 300 இப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் என்னது இங்கிலீஷ்ல? நம்பர்ஸ். நம்ம வந்து கடவுளோட பெரிய புத்திசாலி ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா உங்கள் வியாபாரத்தை குறித்து என்ன பண்ணுங்க, ஏதாவது அதனுடைய கணக்குகள், அதனுடைய காரியங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும், எழுதணும். பிரதர் அதெல்லாம் இல்ல பிரதர், காட்ஸ் கிரேஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உழுந்தீங்கன்னா கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஆனா ஞானம் இருந்தீங்கன்னா உழவே வேண்டியது இல்லையா? எத்தனை வாட்டி உழுந்து உழுந்து எழுந்துவீங்க. உழுந்துட்டேன் ஏமாந்துட்டேன் கவலைப்படாதீங்க, தூக்கிடுவாரு. அதுல எந்த டவுட்டுமே, நீங்க அப்படிதான் நஷ்டம் அடைஞ்சாலும் உங்களை விடவே மாட்டார், உங்களை தூக்கிடுவாரு. அதை நான் 100க்கு 100 நம்புறேன். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, சில காரியத்தை கத்துக்கிட்டா உழவே வேண்டாமே. சொல்லுங்க, உழ வேண்டாம், தோக்க வேண்டாம். அப்ப அதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. அடிக்கடி கேட்டுக்கிறாரு, மீதமான துணிக்கைகளை எவ்வளவு எடுத்தீங்க? 12 கூட நிறைய அக்கௌண்ட்ஸோட தான் வர்றாங்க. அது சேதமாகாதபடிக்கு அதை துணிக்கைகள், அந்த துணிக்கைகள் என்ன பண்ணுங்க, கூடையில எடுத்து வையுங்க. தேவன் எவ்வளவு தாராளமானவரா இருந்தாரோ அதே நேரத்துல அந்த காரியங்களை நிர்வகிக்கிறவராகவும் அவர் இருந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாராளமும் நிர்வாகமும் சேர்ந்து போனோம். சிலர் பாருங்க, என்ன வந்தது என்ன போச்சு தெரியா, தாராளம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அன்னைக்கு பேசின மாதிரி என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையே வேற மாதிரி என்ன பண்ணிடுது, போயிடுது பாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்பர்ஸ் ஒரு புக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு. இந்த கிரானிக்கல்ஸ் எல்லாமே குறிப்புகள். பைபிள்ல இந்த நாளாகமம் அப்படின்னு படிக்கிறோமே, அதெல்லாம் என்னதான் முக்கியமான குறிப்புகள், டைரிஸ். அதுதான் நாளாகமம், கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் வந்து எழுதி வைக்கிறாரு. சில நேரத்துல கூப்பிட்டு இதெல்லாம் எழுது அப்படிலாம் என்ன பண்றாரு, சொல்றாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல இது இல்லைன்னா, நிறைய படிச்ச ஆட்கள் இருக்கிறாங்க பிசினஸ் பண்ற உங்களுக்காகவே வேலை செய்யறதுக்கு. படிக்காதவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, படிச்சவங்க அவங்களுக்கு உதவியாளரா ஜாயின் பண்றாங்க. ரொம்ப படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நிறைய பேர் லேப்டாப்பை தூக்கிக்கிட்டே 10 பேர் உங்களை சுத்தில நிற்பாங்க. சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க பாஸ், எஸ் பாஸ், மெயில் அனுப்பிடுறோம் பாஸ், கணக்கை போட்டுருக்கோம் பாஸ் அப்படின்னு உங்களை சுத்திலும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தானே பைபிள்ல படிச்சிருக்கு. படிக்கலையே நம்ம எப்படி தொழில் செய்வோம் நினைக்காதீங்க. அல்ல ஆள் வரும், ஆட்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கொண்டு தருவார். அதற்கான நீங்க முதல்ல விரும்புங்க, செய்யணும்னு நினைங்க. உங்க பிசினஸுக்கு வேலை செய்யறதுக்கும் பெரிய பெரிய லெவலுக்கு போறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. MBA எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, PhD முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக. ஆமென். சரி, ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம். அதுக்கு அடுத்தால நஷ்டத்தை 4 பாயிண்ட் சொன்னேன். ஏமாற வேண்டாம், அதே நேரத்தில் என்ன பண்ண வேண்டாம், ஏமாத்தவும் வேண்டாம். கண்டிப்பா நீங்க லாபம் அடையணும். சொல்லுங்க, கண்டிப்பா லாபம் அடையணும். ஆமே. நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். கண்டிப்பா லாபம் அடையணும். லாபமே இல்லாம நான் செய்யறேன் அப்படின்லாம் என்கிட்ட சிலர்லாம் வந்து பேசும்போது எனக்கு அது வந்து ஒரு பெரிய பக்தியாலாம் தெரியாது.
பிரதர் எந்த லாப நோக்கமும் இல்லாம நான் ஒரு ஊழியம் செய்யறேங்க, ஓப்பனா சொல்றேன், நான் ஊழியம் செய்யறேன். நான் ஒரு பைபிள் சொல்லுது, ஒரு திராட்சை பழத்தை மரத்தை நாட்டுறவன் அதன் பழத்தை புசியாமல் இருப்பானா? ஒரு மந்தையை மேய்க்கிறவன் அதன் பாலை குடியாமல் இருப்பானா? ஒரு மந்தையை மேய்க்கிறவனுக்கு என்ன உரிமை இருக்குது? அதன் பாலை லாபமாய் பெறலாம். சிலர் மந்தையே சாப்பிட்டு போயிருவாங்க, அது வேற. முதலுக்கே மோசங்கிற மாதிரி அவனையே தின்றது. அந்த ஆட்டை மட்டும் நல்லா வளர்த்து பால் கிளு போட்டு புல்லு கில்லு போட்டு நல்லா பாய்ந்தா மாசம் மாசம் குட்டி போட்டு அது பாலை கொடுத்து எவ்வளவோ வளமா இருக்கும். இது தெரியமாட்டுக்கு பாருங்க நிறைய பேருக்கு. பைபிள்ல போட்டிருக்குது, காளையின் வரத்தினால் மிகுந்த பலன் உண்டு. ஒரு சபைக்கு பெண்கள் நிறைய வந்தா பிரயோஜனத்தை விட காளைகள் வரத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. ஃபுல்லா லேடிஸ் மட்டும் தான் உட்கார்ந்துருப்பாங்க. காணிக்க அந்த ஆளு பசுக்கே காசு தர மாட்டாரு. அதனாலதான் 5 ரூபா 10 ரூபாயிலேயே சபை நிக்கி. தேங்க் காட் நம்ம சபையில ஆண்களின் கூட்டம் அதிகமா இருக்கிறது. சொல்லுங்க, காளைகளில் வரத்தில் மிகுந்த பலன் உண்டு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். இப்போ ஒரு ஊழியத்திலேயே லாபம் இருக்கா இல்லையா? எவன் தன் சொந்த காசை போட்டு தண்டிலே சேவகம் பண்ணுவானோ அப்படி கேட்கிற. இயேசு கிட்ட ஒருத்தன் படார்னு கேட்டான், உங்க பின்னாடியே வர்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டான். என்ன நினைக்கிறீங்க? இயேசு என்ன சொல்லிருப்பாருன்னு? வாயிலேடி அப்படின்னாரா? என்ன கிடைக்கும்னா என் பின்னாடி நீ வந்த வாயிலேடி. லாப நோக்கோடு திரிகிற பேதுருவே, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. எத்தனையோ முறை வேற வேற இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த டைம்ல சொன்னாரா? என்ன கிடைக்கும் ஆண்டவரே அப்படி கேட்கும் போது சொன்னாரா? எனக்கு பின்னாடி போ சாத்தானே, என்ன கிடைக்கும் என்று நீ வருகிறாய், உன் புத்தியில எங்கேயோ கெட்டது இருக்கு அப்படின்னு அவர் அனுப்புனாரா? அனுப்பல. ஆனா கூப்பிட்டு சொன்னார், தம்பி உலகத்துல நிறைய வேலை பார்த்திருப்ப, பிசினஸ் எல்லாம் பார்த்திருப்ப, அவங்க கரெக்டா கொடுப்பாங்களா? கண்டிப்பா. ஆனா நீ வந்திருக்கிறது கம்பெனிகளுக்கெல்லாம் கம்பெனி, மல்டி லெவல் கம்பெனி, உலகளாவிய கம்பெனி, யூனிவர்சல் கம்பெனி. ஒன்னு போட்டனா 100 உனக்கு திருப்பி தரும். ஒன்னு போட்டா 100, ஒன்னு போட்டா 100. ஒன்ன வை 100 எடு, ஒன்ன வை 100 எடு. மங்காத்தா மாதிரியா இருக்க. ஒன்னு வச்சா 100 சார், ஒன்னு வச்சா 100 சார். ஏசு இப்படிலாம் சொல்லலாமா? இப்படி உசுப்பு ஏத்தலாமா? இந்த கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்னு இருக்குன்னா கிங்டம்ல இன்வெஸ்ட் பண்றதுதான், ராஜ்யத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான். ஒன்னு போட்டீங்கன்னா 100, ஒன்னு வச்சா 100 சார், ஒன்னு வச்சா 100 சார். ஆன்லைன்ல போடு சார். 100 வரட்டும் ஆண்டவரே, 100 வரட்டும் இயேசுவின் நாமத்துல. அது ப்ரூவ் பண்ற மாதிரி நடக்கட்டும், இது நிரூபிக்கிற மாதிரி இயேசுவின் நாமத்துல 100-fold return in Jesus name. Amen brother. Hallelujah. ஆமா, ஒன்னு வச்சா 100 தான். நான் சொல்லல, மோசம் போக்கும் பிரசங்கியார்கள் எப்படி போதிக்கிறார்கள். நான் பேசுறது இது இட்ஸ் நாட் மை டீச்சிங், இட் இஸ் a Jesus teaching. அவருடைய சீசர்கள்ட்ட இப்படி சொல்லலாமா? அவர் ஆசை வார்த்தைகளை பேசலாமா? பேதுருவே, என்ன கிடைக்கும் என்கிற எண்ணத்தை குழிதோண்டு புதைத்து விடு. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவா இருந்தால் என் சீசனா இருக்க நீ லாக்கியே கிடையாது. அப்படி சொல்லவே இல்லைங்க. அதனாலதான் என் ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமான ஆண்டவர். அவர் மதச்சாமியார் கிடையாது, மதவாதியும் கிடையாது. அவர் நல்லவர். ஏன்னா அவரே ஒரு நல்ல வியாபாரி. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இங்க பாரு பேதுருவே, என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷ நிமித்தம் ஏதாவது ஒண்ணு நீ போட்டிருக்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு இடத்துல நம்ம ராஜ்யம் வேலை செய்யும். இன்மையிலையும் மறுமையிலையும் 100 மடங்கு உனக்கு கிடைக்கும். 100-fold return, 100-fold, 100 மடங்கு லாபம் தரும் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். ஒரு ஷேர் மார்க்கெட் அதிபர் மாதிரி பேசுறாரு. எங்க கம்பெனில போடுங்க சார், எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், நம்பி வாங்க சார்,
நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். இது காலகாலத்துக்கு அழியாத கம்பெனி சார், நித்தியமா நிற்கிற கம்பெனி சார், பூமியோட நிக்காது சார், மறுமையிலையும் வேலை செய்யும் சார், இங்க போட்டீங்கன்னா இங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கிடைக்கும் சார். அப்படிதானே சொன்னாரு. ஒண்ணுமே கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்ன கேட்கிறேன். சில சொல்றாங்க, சிலர் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும்னே வராங்க. அது எவ்வளவு தப்பான ஒரு காரியம். பைபிள்ல இருந்து எனக்கு காட்டுங்க எங்கேயாவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் தவறுன்னு. பைபிள் ஒரு வசனம் எனக்கு காட்டுங்க நீங்க. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க கடவன். சும்மா கடவுளை தேடு, தந்தா உண்டு, தரலன்னா தந்தா ஸ்தோத்திரம், தரலன்னா நோ ஆத்திரம். அப்படி பைபிள்ல போட்டிருக்கா? எவ்வளவு அழகா போட்டிருக்குது பாருங்க. He is the rewarder. எல்லாம் சொல்லுங்க, he is the rewarder. இப்படிலாம் சொல்லலாமா? ரிவார்டு கிடைக்கும் சொல்லலாமா? பலன் உண்டுன்னு சொல்லலாமா? கடவுளை சும்மா தேடுங்கிறது மட்டும் சொல்லுங்களேன். அப்படி சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா அதை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொன்னவர் அவருங்க, அவர் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கிறோம். உண்டுங்கிறாரு, பலன் உண்டுங்கிறாரு. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை, அதன் பலனை நீ பார்க்காம போறது கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு ஒரு கிராமத்துல போய் பேசிட்டு இருந்தேன். நம்ம மத்தியில பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அப்படி நாடுகளுக்கெல்லாம் போனவர் வந்திருக்கிறார் எல்லாம் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட ஒண்ணு தான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, இந்த பைபிளை நான் தூக்குனேன், இது என்ன தூக்கிடுச்சு. இதை நான் தூக்குனேன், இது என்ன தூக்கி இருக்குது. இதை நான் சுமந்தேன், இது இப்ப என்ன இது சுமந்துட்டு போகுது எல்லா இடத்துக்கும். என்னுடைய எல்லா பெருமைக்கும் இந்த புத்தகம் தாங்க, இந்த வார்த்தை தாங்க, இந்த தேவன் தாங்க காரணமா இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் என்பது லாபம் அடையாமல் போகிறது அல்ல. இன்னும் மாறாக ஏசாயால சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு ஒண்ணு சொல்லிடுங்கிறாரு. என்ன சொல்லிடுன்னா, இந்த சும்மா என்ன தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி சொல்றாரு, விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்க, சும்மா ஒண்ணும் தேட வேண்டாம். சில சொல்லுவாங்களே, ஆண்டவருக்காக பைபிள் படிக்கலான் இருக்கேன், ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணலான் இருக்கேன். ஆண்டவருக்கே நீங்க தான் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வரலான் இருக்கேன், ஆண்டவருக்காக நான் கடவுள் சொல்றாருங்க பாரு, விருதாவா என்ன தேட வேண்டாம், என்ன தேடனா உனக்கு பலன் கண்டிப்பா இருக்குது, 100% இருக்குது. பலனை எதிர்பார்க்கிறதோ, பலன்னா என்னது? லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம். லாபத்தை விரும்புகிறதோ, லாபத்தை எதிர்பார்க்கிறதோ தவறு அப்படின்னு வேதவசனம் என்ன பண்ணல, சொல்லல. விருதாவாய் என்ன நீங்க தேடணும், விருதாவா என்ன சேவிக்கணும்னு நான் என் ஜனத்துக்கு என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை அப்படிங்கிறார். அப்போ கர்த்தரிடத்துல சேருகிற ஒருவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, லாபம் அளிக்கிறார். 1 வச்சா 100, 1 போட்டா 100. ஆமென். பண விஷயத்துல நான் பெருக்கத்தை பார்க்கணுங்க, அந்த ஷேர் வாங்கியிருக்கிறேன், இந்த கம்பெனில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் பண்ணுங்க. அது ஏறலாம் இறங்கலாம், நீங்க போடுறதுனால அது நல்லா போகும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கலாம். ஆனா இந்த கிங்டம்ல போட்டா ஏறுமுகம் மட்டும்தான். ஏன்னா வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி தான், பெருகிக்கிட்டே இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனி தான். 12 பேரை வச்சு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு பறந்து விரிஞ்சு இருக்குது. இன்னைக்கு கோடான கோடி கஸ்டமர்களை கொண்டு வெற்றிகரமா இயங்கி கொண்டிருக்கிற மகா உன்னதமான நிறுவனம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. நீங்க ஒண்ணும் தோத்த தேவனிடத்துல இருந்து வரல, ஏற்கனவே ஜெயிச்சவர்கிட்ட வந்திருக்கீங்க, ஏற்கனவே ஜெயிக்க வச்சவர்கிட்ட வந்திருக்கீங்க. 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி 100 1000 ஆக்கி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கிறேன் என்கிற பெருக்கத்தின் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கீங்க. கடவுளும் சவால் தான் இடுறாரு, வந்து பாரு, என்னை நம்பிப்பாரு, என்னை தேடிப்பாரு, பலன் இருக்கான்னு பாருங்கிற, இல்லைன்னா கிளம்புப்பாங்கிற. பலன் உண்டு, diligently. அதுல இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது,
earnestly and diligently seek him. சும்மா ஏதோ அப்படி எட்டி பார்த்துட்டு போன இல்ல, உண்மையா பார்த்தே ஆகணும். கண்டிப்பா எனக்கு செய்வார், அவர் வாக்கு மாறாதவர்னு தேடுனா நீங்க லாபத்தை பார்க்காம போக மாட்டீங்க, பலனை பார்க்காம போக மாட்டீங்க, கண்டிப்பா பலனை பார்ப்பீங்க. நான் பலனை பார்த்திருக்கேன், பலன் அடைந்த ஒருவரின் சாட்சி ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நம்பி நான் கெட்டு போகல, இதை நம்பினால வாழ்ந்திருக்கிறேன், இதை நம்பினால சுபிக்ஷமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுபிக்ஷம் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் லாபம் அடைகிற ஒரு ராஜ்யமா இருக்கிறது. அது பயனுள்ள காரியங்களை செய்வதன் மூலம் ஒரு லாபம் ஈட்டுவதை வேதவசனம் என்ன பண்ணுது? ஆமோதிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? நூறத்தனையா கிடைக்கும், நூறத்தனையா கிடைக்கும். 100-fold ரிட்டர்ன். எல்லாம் சொல்லுங்க 100-fold ரிட்டர்ன். எல்லாம் சொல்லுங்க 100-fold ரிட்டர்ன். 100 மடங்கு திரும்ப வரும், 100 மடங்கு திரும்ப வரும். அல்லேலூயா. ஆமா, இயேசு அப்படி உண்மையா இல்லைன்னா அது அவர் ஒன்றும் அப்படி சொல்லிருக்க வேண்டிய அவசியமே. உள்ளதை உள்ளதென்றும் சொன்னதே அவர் தானே, அவர் தானே சொன்னாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை மம்மாத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்ல, உண்மையா இருந்தா தானே சொல்லியிருப்பாரு. என்ன நினைக்கிறீங்க? இயேசு பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொன்ன அது உன்னை ஆறுதலா இருக்கணுமே சொன்ன அப்படி சொல்லுவாரா? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினா கண்டிப்பா சித்துருவோம். அவர் வாக்கு அவ்வளவு நிலைவரமானதாக, அவ்வளவு நிஜமானதாக அது இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் அப்படி சொல்லியிருக்கிறது சும்மா எதுக்கோ சொன்னார் அப்படி சொல்லல. நாம அதை பேசுறதே இல்லையே. பண்ணுங்க, ஆனா எதையும் எதிர்பார்த்துறாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. வந்தா உண்டு இப்படி சொன்னீங்கன்னா அந்த கம்பெனில எத்தனை பேர் போடுவான்னு நினைக்கிறீங்க? வரும்னாலே யோசிப்பான், சார் உண்மையா வருமா, நிஜமாதான் சொல்றீங்களா, அவ்வளோ டவுட் வரும். வந்தாலும் வரும் சார், இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் நாம. அப்ப கண்டிப்பா வாடிக்கையாளர்கள் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு வாடிக்கையாளர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா வரும்னு சொல்றோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். There is no doubt. வாக்குத்தத்தங்கள் ஆம் அல்ல, ஆம் அல்ல அப்படி இல்லை, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உறுதியா நம்பலாம், 100க்கு 100. Amen. There is no doubt. ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப கான்பிடென்டா இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, ஒரு மனிதனுக்கு லாபத்தை கொண்டு வருகிறது. அந்த ராஜ்யத்துல பிரதிநிதியா இருக்கிறவனுக்கு லாபம், அந்த ராஜ்யத்துல குடிமகனா இருக்கிறவனுக்கு லாபம். இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி உள்ள வந்தாலே லாபம், குடிமகனுக்குரிய லாபம். அடுத்தது பிரதிநிதியா இருப்பீங்க, அம்பாசிடரா இருந்தீங்கன்னா அதுக்கான லாபம். இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா அந்த ராஜ்யம் வளர வளர உங்களுக்கு ஷேர் வந்துகிட்டே இருக்கும். Kingdom investor. You are not just businessman. I tell you, you are a kingdom investor. நீங்கள் ராஜ்யத்தின் முதலீட்டாளர்களாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். Yes. எல்லாம் சொல்லுங்க கிங்டம் இன்வெஸ்டர். எல்லாம் சொல்லுங்க நான் ராஜ்யத்தின் முதலீட்டாளராக இருக்கிறேன். முதலீடு பண்ண சொல்றாருங்க. தண்ணி கொடுத்தனா பலன் அடையாம போக மாட்டேன், வேணா பத்திரம் சைன் போட்டுக்கலாம், 100 உனக்கு ரிட்டர்னு எங்க கம்பெனி ஷேரு உங்களுக்கு கொடுக்குது. எங்கேயாவது ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அடையாமல் போவதில்லை, இன்மையிலும் மறுமையிலும். எல்லாம் சொல்லுங்க இன்மையிலும். நம்ம ஆட்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாம் அங்க கிடைக்கும் சார், யார் பார்த்தா சார், நீங்க போனீங்களா சார் அப்படின்ட்டு இருப்பான். ஒரு டைம்ல இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வித்துட்டு இருந்தாங்க. இது எப்ப கிடைக்கும்? காலையிலேயே கேட்பான். அதாவது சார் இப்போ நீங்க போறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் ஆக போகுது. அவனுக்கு அந்த விற்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல சார் நீங்க இல்லைன்னா நான் ஏன் இல்லாம இருக்க போறேன், அதாவது நீ செத்து போயிட்டாவே அந்த காசு உனக்கு கிடைக்கும்னு அவனுக்கு சொல்றதுக்கு அவ்வளவு இதா இருக்கும். ஓஹோ, சிலது அப்ப கொஞ்சம் நல்ல எண்ணம் இருந்தது கொஞ்சம் பேருக்கு, நம்ம செத்தாவது பிள்ளைகளுக்கு கிடைக்குன்ட்டு. கொஞ்சம் வளர வளர நான் இல்லாத போது வந்த காசு எதுக்கு, எந்த காசா இருந்தாலும் இருக்கும்போது வருமா. அதனாலதான் பாருங்க பாலிசி இப்ப மாத்திட்டாங்க, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஜீவன் ஆனந்தே.
இப்ப நம்மளும் கிங்டமுடைய இந்த இதை நம்ம என்ன பண்றோம்? விற்கிறோம், விற்பனையாளராக. நான் இப்ப வெறும் பிரசங்கியாரா இந்த இடத்துல நிக்கல, ஒரு விற்கிற ஆளாக இருக்கிறேன். I'm a salesman. Amen. நான் விற்று கொண்டிருக்கிறேன் பொருட்களை. அடுத்த டாபிக் அதுதான், சேல்ஸ், விற்பனை. 3 வார்த்தைகள்: வியாபாரம், லாபம், விற்பனை. எல்லாம் சொல்லுங்க: வியாபாரம், லாபம், விற்பனை. அப்ப ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அங்கதான் நாங்க, அதனால யாருமே வாங்கல. கொஞ்சம் வித்திருக்கு பாலிசி. கொஞ்சம் பேர் வந்தாங்க, பாலிசி எடுத்துக்கிட்டாங்க கிறிஸ்தவங்க. கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்களா ஆனாங்க. ஆனா இப்ப ரொம்ப ஏன் வைக்க தெரியுமா? பூமியிலே பார்க்கலாம் சார், இங்கே ரிட்டர்ன்ஸ் உண்டு சார், இன்மையிலே பலனை பார்க்கலாம் சார்னா, இப்போ தூர இடத்துல இருந்து கூட வரலாம் சார் அப்படின்ட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாம் பாலிசி அந்த அளவுக்கு இல்ல சார், உங்ககிட்டே பாலிசி வாங்கிக்கிறோம் சார், ஏன்னா நீங்க எங்க இருக்குன்னு பேசுறீங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொன்னாங்க இன்மையிலே உண்டு. அப்படிதானே இருக்குது. இங்க உண்டுன்னு சொல்லி பாருங்க, வாங்காதவெல்லாம் வந்து வாங்குவோம். இது வரைக்கும் பாலிசி எடுக்காதவெல்லாம் எடுப்போம். தட் மீன் இயேசுவே ஆண்டவருமா குடுக்கிறேன் சார், விதைக்கிறேன் சார், விதைச்சா வருமாம வரட்டும் சார் விதைக்க ஆரம்பிப்பான். கண்டிப்பா வருங்க. முதல்ல என்கிட்ட வந்து ஒரே ஒரு கோல்டுல ஒரு கிராஸ் மட்டும் இருந்தது, தங்கம். என்கிட்ட எங்க அம்மா கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டா. இந்த கயிறு போட்டு கிராஸ் போட்டிருப்பேன் ரொம்ப ஆசையா. கிறிஸ்தவத்துக்கு வந்தா அதுவும் போயிட்டு, ரொம்ப பக்தி கூட பொருள் எல்லாம் போயிடுச்சு. அதுல பெருமை வேற இருக்கும். நம்ம லாபமானதையெல்லாம் நஷ்டம் என்று கருதி விட்டேன். ஆமா, பெரிய இது வச்சிருந்தோம். நமக்கு எப்படி கத்து கொடுத்துட்டாங்கன்னா, நஷ்டம்னு கர்றதுதான் பெருசுன்னு கத்து கொடுத்தாங்க. அந்த வசனத்தை போய் ஒழுங்கா படிங்க சார். பவுல் வந்து ஒரு பிசினஸ் மேன் மாதிரி 100 கொடுத்து அழியாத வாங்கிட்டாங்கிறான், பெரிய பொருளை வாங்கிட்டாங்கிறான். இந்த மத பெருமை, மத தலைவர், இப்படி பதவி பொறுப்புலாம் இருந்தது. இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன். இப்ப எனக்கு கிறிஸ்துவே ஆதாயமாக கிடைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் பேசுறது நஷ்டத்தை பத்தி பேசல, ஆதாயத்தை பத்தி பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க ஆதாயம். நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை. தமிழ்ல நிறைய நல்ல வார்த்தை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க ஆதாயம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆதாயம் ஆத்தும ஆதாயம். இந்த ஒண்ணுதான் ஆதாயம்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை தொழில் உலகங்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் பணத்தை ஆதாயம் பண்ணுவீர்கள், லாபத்தை ஆதாயமாக பெறுவீர்கள். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த வாரம் தொடரலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம். நீதிமொழிகள் 11. Glory to God. 11:26 பாருங்க. பைபிள் டாக்ஸ் அபவுட் பிசினஸ், பைபிள் டாக்ஸ் அபவுட் ப்ராஃபிட், பைபிள் டாக்ஸ் அபவுட் செல்லிங். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எல்லாம் சொல்லுங்க, விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதுல என்ன போட்டுக்கு பாருங்க, who sells, யார் விற்கிறானோ. எல்லாம் சொல்லுங்க விற்கிறவன். எல்லாம் சொல்லுங்க விற்கிறவன் தலையில ஆசீர்வாதம் தங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு விற்பனையை நம்மால் செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு லாபத்தை நம்மால் ஈட்ட முடியும். எல்லாம் சொல்லுங்க விற்பனையும் லாபமும். அப்போ the power of selling பாருங்க, இது எல்லாமே தனி. இது ஒன் டே கான்ஃபரன்ஸ் கூட பண்ணுவோம், இல்ல படிப்படியா வாரம் பேசுவோம். செல்லிங்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இப்போ நான் இந்த இடத்துல யாரா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? பிரசங்கியாரு, ஊழியக்காரர், இப்படி பல பேர் இருக்கலாம். ஆனா கரெக்டா சொல்லனா நான் ஒரு விற்பனையாளர். இந்த நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு செல்லரா தான் இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு உணவூட்டும் ஒரு தாய் அங்க ஒரு விற்பனையாளராக தான் இருக்கிறான். காக்கா பாரு, குருவியை பாரு, டக்குன்னு ஒரு உருண்டை வாயில வச்சுறாங்க பாருங்க. அதாவது வேண்டான்னு நினைக்கிற ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறான்னா ஒரு தாய் வெற்றிகரமான விற்பனையாளரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாமே செல்லிங் தான். நமக்கு வந்து சேல்ஸ் செல்லிங்னாலே ஒரு மாதிரி யோசிக்கிறோம். விற்கிறவர்கள் தலையில் ஆசீர்வாதம் தங்கும். அதிகமான லாபத்தை விற்கிறவர்கள் அடைய முடியும்.
இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங்ஸ் அப்படிங்கிறது தான் தொழிலில் இருக்கிற பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு மேனுஃபேக்சரரை விட அதிக லாபத்தை ஈட்டுறது யாருன்னா ஒரு விற்பனையாளர் தான். நமக்கு சின்னதா உன்னை கொடுத்துட்டு நம்ம 10 ரூபா கொடுத்தானா அவன் 90 ரூபா 80 ரூபா அவன் வாங்கிடுறான். ஏன்னா விற்கிறவர்கள் தான் அதுக்கான பலன் என்ன பண்றாங்க, பெருசா பார்க்க முடியுது. அப்ப விற்பனை என்கிற ஒன்றை வேதாகமும் பேசுது. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா என்னுடைய பிரசங்கத்தை சரியான விதத்திலே நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் நான் ஒரு வெற்றிகரமான விற்பனையாளரா இருக்கிறேன். ஆமென். இப்பொழுது எனக்கு ஒரு 100 வாடிக்கையாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் சீக்கிரமாய் 1,00,000 வாடிக்கையாளர்களை நோக்கி இந்த ராக் ஜீசஸ் நிறுவனம் அடியெடுத்து வைக்கிறது, அதை கனவாக பார்க்கிறது. 1,00,000 வாடிக்கையாளர்களை அடுத்த 5 ஆண்டிலே அடைவோம். 10,000 வாடிக்கையாளர்களை அடுத்த 2 ஆண்டுகளிலே அடைவோம். ஆமென். ஒரு வக்கீல் ஒரு விற்பனையாளர் தான். அவருடைய கேஸ அவர் வெற்றிகரமா அங்க பண்ணும்பொழுது அங்க என்ன நடக்குது, ஒரு விற்பனை தான் நடக்கிறது. ஒரு அரசியல்வாதி ஒரு விற்பனையாளர் தான். மக்களிடம் சிறப்பான முறையிலே தன் கருத்துக்களை எடுத்து கூறி ஓட்டுகளை வாங்கிவிட்டால் அவர் ஒரு வெற்றியான விற்பனையாளர் தான். ஒரு போதகர் ஒரு விற்பனையாளராக தான் இருக்கிறார். அப்போ விற்பனைங்கிறது வேதம் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கெல்லாம் நடத்தும். நிறைய சேல்ஸ்மேன் அனுப்புங்கப்பா, கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும். ஹலோ, பெப்சி கோக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இன்னும் ஏசு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் ரீச் பண்ணிட்டான், ஆனா நீ ரீச் பண்ணாம இருக்கிற. நல்லா ரீச் பண்ணணும். இன்னும் செல்லிங் பவரை கூட்டுங்க, இன்னும் விற்பனையின் வலிமையை கூட்டுங்க, இன்னும் நல்ல விற்க சொல்லி கொடுங்க. ஆமென். அப்ப விற்பனை பண்ணுகிறது ஒரு திறன், ஒரு கலை. எப்படி வெற்றிகரமா விற்பனையில வளர்றது அதை பத்தி பேச போறோம். ஆனா ஒண்ணுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். வேதாகமம் பிசினஸ் பற்றி 3 முக்கியமான காரியங்களை பேசுகிறது. ஒன்று வியாபாரம், எல்லாம் சொல்லுங்க, வியாபாரத்தை பற்றி பேசுகிறது. அடுத்தது லாபம் அடைவதை பற்றி பேசுகிறது. அடுத்தது விற்பனையை குறித்தது பேசுகிறது. அப்போ உங்க கையில இருக்கிற பைபிள், இந்த பைபிள் இருக்கிற தேவன் இன்றைய தேவனாக, உங்கள் வாழ்வின் தேவனாக, உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமானவராக அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் லாபம் அடைவதை அவர் விரும்புகிறார். அதிகம் இன்னும் விற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பைபிள்ல ஒரு கதை படிச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப யோசித்தேன். இந்த கடன்ல ஒரு பெண் சிக்கிறா இல்லையா, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எதா மாறிட்டா, கடங்காரி ஆயிட்டான். ப்ராஸ்பரிட்டி கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால தீர்க்கதரிசி ஐயாவுடைய வீடு எப்படி இருக்கு, கடன்ல இருக்கு. நல்லா இருக்கா, நல்லது இல்லை பாருங்க. கடன் ஆயிடுச்சு. கடன் என்ன ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க என்ன பண்ண போறான், அதுக்கு கடனுக்கு ஈடாக கூட்டிட்டு போறான். அந்த மாதிரியான ஒரு நிலை வரும். அப்போ தீர்க்கதரிசியை தேடி வரா இன்னொரு தீர்க்கதரிசி. இவர் வந்து கடன் கடன்ல வாழ்றவர் இல்ல, கடனை அடைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இவர் சொல்றாரு என்ன இருக்கு, அந்த அம்மா சொல்லுது என்னதான் இருக்கு. அம்மா என்ன இருக்கு, என்னதான் இருக்கு. சரி, பாத்திரங்கள் என்ன பண்ணு, கேட்டு வாங்கு. இப்ப வீடு வீடா போய் இந்த அம்மா பேசுறா. பேச பேச சில பேர் என்ன பண்றாங்க, பாத்திரங்களை கொடுக்குறாங்க. நீ யோசித்து பாருங்க, ஒரு கடனில் வாழ்ற ஒரு பெண்ணுக்கு, ஒரு கடன்ல சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு யாராவது பாத்திரத்தை தூக்கி கொடுப்பாங்களா? இட் இஸ் ஈஸி திங்ஸ். நீங்க நினைக்கிறீங்களா சாதாரணன்ட்டு? இல்ல. அப்போ தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இவன் நம்பிக்கையா போறா பாருங்க. இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச செயலா இருக்கிறது. அப்ப அது வரைக்கும் கடன்ல வாழ்ந்த அவளுக்கு தீர்க்கதரிசி முதல்ல ஒண்ணு கத்து தராரு, வார்த்தையில வாழ்றது எப்படி அப்படிங்கிறது, வார்த்தையில எப்படி செயல்படுறதுங்கிறது, வார்த்தையை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத சொல்லி தரா. இப்ப தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவ போய் என்ன பண்றா, பாத்திரங்களை கேட்டு என்ன பண்றா, வாங்குறான். நிறைய வாங்கிட்டான். வாங்கி வீடு ஃபுல்லா வச்சு கதவை அடைச்சி பிள்ளைகளோட, எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளோட இருந்து என்ன பண்றா, ஒரு இதுல இருந்து இன்னொரு இது என்ன பண்றா, ஊத்துறா. வார்க்க என்ன பண்ணிட்டே இருக்குது, என்ன பெருகிட்டே இருக்குது. பைபிள்ல போட்டிருக்குது, அம்மா பாத்திரம் முடிஞ்சிச்சுன்னா
அப்புறம் தான் என்ன நின்னுச்சான்? ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய சப்ளை ஒரு நாள் நிக்காது. உங்க கனவு நின்னாதான் நிக்கும். உங்க கனவு, உங்க எக்ஸ்பெக்டேஷன், உங்க பிளான்ங்கிற பாத்திரம் எவ்வளவு நிறைய வைக்கிறீங்களோ அவ்வளவு அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஆமென். என்ன நின்னுச்சுன்னு சொல்லல, பாத்திரம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க. ஹலோ, இது பாருங்களேன், இது வந்து பிளானு, இந்த பாத்திரம்லாம் இன்னைக்கு எதுவா இருக்குது? உங்க வாழ்க்கையின் திட்டங்கள், உங்க வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள், உங்க வாழ்க்கையின் கனவுகள். நீங்க எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு நீங்க விசுவாசிக்க தயாரோ அவ்வளவு அவர் கொட்ட தயாராக இருக்கிறார். அவ்வளவு தூரம் எண்ணெய் பாய ஆயத்தமா இருக்கிறது. அதனாலதான் ஒரு தொழில் உலகத்துல சாதிக்கணும், முன்னேறணும் போறவங்களுக்கு சிந்தனையிலையும் எதிர்பார்ப்புகளிலேயும் எண்ணங்களிலேயும் அநேக பாத்திரங்கள் மாதிரி மெனி பிளான்ஸ், நிறைய திட்டம், நிறைய யோசனை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சப்ளை நிக்காத சப்ளையா இருக்குது, ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்போ அவன் பார்க்குறான். கடைசியில் பாத்திரம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணிடுச்சு? என்ன நின்றுடுச்சு. இப்போ என்னன்னா அவர் தீர்க்கதரிசிட்ட போறான். தீர்க்கதரிசிட்ட போய் அதில் போருக்கு வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை, அப்பனா அர்த்தம், நீங்க போகலாங்கிற வரைக்கும் ஆண்டவர் போய்கிட்டே இருக்கதான் சொல்லுவாரு. இல்ல ஆண்டவரே புதுசா ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன்னா என்ன வந்துகிட்டே இருக்கும். ஆமென். சரி, அப்பதான் என்ன நின்னுச்சு? இப்ப இவன் என்ன பண்றா? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். இது ஒரு பியூட்டிஃபுல் திங்ஸ். இது ஒரு அற்புதமான காரியம். ஏன் தெரியுமா? எப்பவுமே மக்கள் வழக்கமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன கடன் இருக்கும்போது வந்து கேட்பாங்க. ஆனா என்ன வந்துட்டா தீர்க்கதரிசி ஐயாவை இனிமே எதுக்கு பார்க்கணும்? அதான் என்ன வந்துட்டலாம், இனிமே எதுக்கு வார்த்தையை கேட்கணும்? அதனாலதான் நான் சொல்றேன், வெற்றிக்கு பின்னும் அடக்கமா இருக்கிறவன் மீண்டும் வெற்றி பெறுவான். After the miracle, after the breakthroughs. நிறைய பேர் பாருங்க, உன்னை பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஏன்? என்னையோட காணாம போற ஆட்கள். இன்னும் என்னென்ன இருக்கு தெரியுமா? ஹலோ, ஒரு எண்ணெயோட காணாம போனீங்கன்னா எப்படி? என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. ஆமென். 1000 காரியங்கள் வச்சிருக்கிறாரு. சிலருக்கு பாருங்க அவ்வளவுதான், சின்னதா ஏதாவது ஒரு குழந்தை வேணும், ஒரு சின்னதா ஏதாவது வேலைகளை இவ்வளவுதான் இருக்கும். அப்புறம் வேலை கிடைச்சிட்டு ஸ்தோத்திரம், ஆளையே பார்க்க முடியாது. ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை. நிரம்பினதுக்கு அப்புறம் வந்து கேட்கிற ஆஃப்டர் த மிரக்கிள். எல்லாம் சொல்லுங்க, ஆஃப்டர் த மிரக்கிள், ஆஃப்டர் த சக்சஸ். இப்ப இன்னைக்கு ஆரம்ப நிலையில நீங்க இந்த மாதிரி கூட்டத்துல வந்து கரெக்டா உட்கார்றது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்ச நாள்ல மில்லியனர்ஸ் ஆவீங்க, கோடான கோடியா பெருகுவீங்க, மிகப்பெரிய ஆட்கள் ஆவீங்க. அன்னைக்கு கூட நான் என் தேவனின் பிரசன்னத்துக்கு வர வேண்டும் நீங்க வருவீங்கன்னா இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரியை பார்ப்பீங்க, இன்னொரு லெவல் ஆஃப் மகிமையை பார்ப்பீங்க, இன்னொரு லெவல் ஆஃப் சக்சஸ்ஃபுல் தேவன் உங்களை நடத்த ஆரம்பிப்பா. ஆஃப்டர் த சக்சஸ், ஆஃப்டர் த பிரேக் த்ரூஸ், ஆஃப்டர் த ஜாப், ஆஃப்டர் த பிசினஸ், ஆஃப்டர் த குட்னஸ். ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பாருங்க நடக்கிற வரைக்கும் காலையே பிடிப்பாங்க, ஐயா ஐயாமாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு அப்படின்னு காரியம் ஆகுறது வரைக்கும், நடக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆனா இவா என்ன வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்றான்னா போய் கேட்கிறான், ஐயா என்ன வந்துடுச்சு, என்ன பண்ணணும், என்னைய என்ன பண்ணணும். இதான் எனக்கு ரொம்ப சூப்பர் முதல் பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ். என்ன வந்ததுக்கு அப்புறமும், மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமும், அற்புதங்களுக்கு அப்புறமும், செழிப்புக்கு அப்புறமும். அதனாலதான் வெள்ளியும் பொண்ணும் பெருகும் போது கூட நீ யார நினைப்பாயாக, உன் தேவனை நினைப்பாயாக. சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், கடன் இருக்கும், வாழ்க்கையில ஒடுங்கி போயிருப்பாங்க, அங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லு, ஒரு பிரேக் த்ரூஸ், ஒரு மாற்றம் என்ன, இப்ப ரொம்ப பிஸி பிரதர், நான் ரொம்ப பிஸி அப்படியே போகிற ஆளு. அப்புறம் ரெஸ்ட் டேன்னு ஒன்று வரும், வரக்கூடாது, வரதுக்குள்ளே உணர்வு வரணும். ஆமென். பாருங்க, நமக்கு இதனாலதான் நிறைய பேர் இந்த ப்ராஸ்பரிட்டிலாம் சொல்லி தர மாட்டேங்காங்க. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் ஆண்டவர் எனக்கு கரெக்டா காமிச்சாரு, 10 பிசாசு இருக்கு, ஆனா நான் 10 துரத்துலயே. எனவே உன்னைய துரத்துனா 10 வாரம் எப்படி வருவான், வாரம் 1.
இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல அவருக்கு ஏதோ ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு. இவன் இன்னைக்கே துரத்தா இன்னைக்கே போயிடுவான். அதனால சில பேருக்குலாம் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? ஆண்டவரே சில குறைகளோடயே இருக்கட்டும், அப்பதான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வருவான். கொஞ்சம் நல்லானா, அதனாலதான் நல்லாவத பத்தி பேசுறதுக்கு பயம். இப்ப வேலை இல்லாதனாலும் சர்ச்சில் வந்து வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலை கிடைச்சிச்சு, வேலையை காட்டிடுவான். ஆமா, பிள்ளை இல்லையே, திருமணம் இல்லையேன்ட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கூட ஆளையே காணும். அனிமூனு நல்லதுதான், ஆனா அதுக்கப்புறம் ஆலயத்திலே காகம் பார்க்கவே முடியலையே. எனக்கு ஒரு பிள்ளை மட்டும் கிடைச்சிட்டா அப்படிம்பாங்க. அப்புறம் பிள்ளை இருக்கும், ஏன் பிள்ளை ஒரு அழுது அதனால சர்ச்சைக்கு வர முடியல. பிள்ளை பிள்ளையே இல்லைன்னு அழுதுட்டு இருந்தியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இப்ப பிள்ளை அழுதுங்க. அதனாலதான் பாருங்க, ஹவு டு ஹேண்டில் த பிளெஸிங்ஸ், ஹவு டு ஹேண்டில் த பிரேக் த்ரூஸ். பாருங்க, கர்த்தர் ஒன்றும் சும்மா இல்லை, கோடா கோடியா கொட்டிடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தையும் உங்க எண்ணத்தையும் அப்படி கொட்டும் போது கூட நான் என்னவா இருப்பேங்கிறத நிர்ணயம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். வாய்ப்புகள் இல்லாத போது நாம் ஒரு விதமா நடந்து கொள்வோம். ஆனா வாய்ப்பு பெருகும் போது ஆள் வேற மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி மாறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஆஃப்டர் த மிரக்கிள், ஆஃப்டர் த சக்சஸ், ஆஃப்டர் த பிரேக் த்ரூஸ், ஆமென், ஆஃப்டர் த ஹீலிங், ஆமென், ஆஃப்டர் த குட்னஸ், அதுக்கப்புறம் நம்ம என்னவா இருக்கிறோம்? That is the real things. அதுதான் உண்மையான காரியமா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை செம்மையா வச்சுக்கணும். ஆசீர்வாதத்தெல்லாம் இருக்கட்டுங்க, நான் ஆசீர்வாதத்தை பிடிக்கிற ஆள் இல்ல, ஆசீர்வதிக்கிறவரை பிடிக்கிற ஆளா இருக்கிறேன். அவர் தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. He is a source. It is just resource. வளத்திற்கும் ஆதாரத்திற்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வளம் வந்தவுடன் ஆதாரத்தை விட்டுவிடும் தோல்விகரமான தீர்மானத்தை அநேகர் செஞ்சதுனாலதான் ஒரு லெவல் சக்சஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் காணாம போயிட்டாங்க நிறைய பேர். ஆனா இன்னைக்கு என்ன சொன்ன பாடும்போது, வெற்றி மேல் வெற்றி. ஆமென். அப்படின்னா என்ன? ஒரு லெவல் பார்க்க கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், உண்டாகிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அப்ப பாருங்க, இப்போ அவ தேவனுடைய மனுஷன் வந்து கேட்கிற, அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, எல்லாம் சொல்லுங்க, எண்ணெயை விற்று. நம்ம ஏதோ அற்புதமா கடன் அடைஞ்சதுதான் நம்ம இந்த சம்பவத்துல பாக்குறோம். நான் சொல்லட்டுமா, இவ ஒரு விற்பனையாளராகவே மாறிட்டா. பயங்கரமா செல்லிங் பவர் அவருக்கு வந்துச்சு, எண்ணெயை விற்கிறவராயிட்டா. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய எண்ணெய் பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல ஊர் ஊரம் பண்ணி, இதுவே நல்லா இருக்க, இனிமே என்ன பிசினஸ், என்ன பிசினஸ், என்ன பிசினஸ், கடல் எண்ணெய் தானே. எல்லாம் சொல்லுங்க, எண்ணெயை விற்று. இத சொன்னது யாரு? தீர்க்கதரிசி விக்கிறத பத்தி பேசுறாருங்க. எண்ணெயை விற்று. நம்ம வந்து மிரக்கல்லே படிக்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மிரக்கல், வெறும் அற்புதம் மட்டும் இல்ல. தேவன் ஒரு தொழிலதிபராக ஒரு பெண்ணையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெண்ணை ஒரு தொழிலதிபரா உருவாக்குறாரு. ஆமென். சில சம்பவங்கள் நடுவில் தேவன் அற்புதம் மட்டும் செய்யவில்லை, நம்மை அவர் உருவாக்கி நம்மை வெற்றிகரமான நபராக அவர் மாற்றுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதை விற்று. எல்லாம் சொல்லுங்க, விற்று. விற்கிறத பத்தி சொல்றாரு யாரு? தீர்க்கதரிசி. வெறும் இன்று மரித்தால் எங்கே போவாய், அது மட்டும் இல்ல, என்னை வித்து. ஆமென். அடுத்தது, உன் கடனை தீர்த்து. தீர்க்கதரிசி அடுத்தால என்ன பேசுறாருன்னா, விக்கிறதையும் சொல்றாரு, எப்படி கடனை அடைக்கிறதுங்கிறதையும் சொல்லி தராரு. எப்படி கடன் இல்லாத வாழ்றது, எப்படி கடனை அடைக்கிறது, இதை டீச் பண்றார். உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நான் சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நாம ஒரு காரியத்தை செஞ்சு அதுல பலனை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? கண்டினியூவா இதை தொடர்ந்து பண்ணலாம், தொடர்ந்து விற்பனையாளர். ஆமென். இப்ப பைபிள்ல இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த சேல்ஸ் பத்தி பேசுது. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம், லாபம், விற்பனை. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம், லாபம், விற்பனை. பைபிள் இதை பத்தி பேசுதா? ஆமென்.
எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் உங்க கூட இருப்பார். உங்க வியாபாரத்துல இந்த தேவன் உங்க கூட இருப்பார். இன்னொன்னு சொன்ன முதலீடு பேசணுமா? எல்லாம் சொல்லுங்க. வியாபாரம், முதலீடு, லாபம், விற்பனை. 4 விஷயம் பேசியிருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்னும் பேசணும். என்ன தெரியுமா? முதலீடுனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது, முதல் ஒண்ணு இருக்குது. அது எப்படி சொல்லுவோம்? கேபிட்டல்ஸ் இல்லையா? கேபிட்டல்ஸ். தேவன் என்ன இருந்தது? ஒரே குமாரன். அப்ப வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னா அது இல்லை இது இல்லை நினைக்க கூடாது. சின்னதை கொண்டு கடவுள் பெருசா செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். புதிய புதிய காரியங்கள்லாம் வரும். ஆனா என்ன இருக்குதோ அதை வச்சு துவங்கணும். என்னதான் இருக்குன்னா அதை வச்சு ஆரம்பிங்கன்ட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம். அப்ப தேவன் பாருங்க, ஒரே பேரான குமாரன். அவர் ஒரு வியாபாரியா? அவர் என்ன பண்றாரு? தன் ஒரே குமாரனை போட்டு லாபமாய் நம்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தேவன் நஷ்டத்தின் தேவன் அல்ல, தேவன் லாபத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இந்த மாலை நேரங்களில் இந்த இரவு வேளைகளில் வந்த வெளிச்சங்களுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் நம்புகிற தேவன், நாங்கள் சேவிக்கிற தேவன், நாங்கள் வைத்திருக்கும் இந்த வேத புத்தகம் எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய முதலீடுகளை குறித்து, எங்களுடைய விற்பனைகளை குறித்து, எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பயணத்தில் எல்லாம் தேவன் எப்படி எங்க கூட இருப்பார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு பேசுவதற்காக நன்றி. ஆண்டவரே, நஷ்டத்தை நம்ம உங்க பிள்ளைங்க பார்க்க கூடாது. உங்க பிள்ளைங்க இனிமே வியாபாரத்தை குறித்து குற்ற உணர்வா இருக்கக்கூடாது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வியாபாரத்தை பத்தி தப்பான பேர் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பிள்ளைங்க உள்ள போச்சுன்னா அந்த கெட்ட பேர் மாறணும். ஆசாரியன் தொடுவது பரிசுத்தமாய் மாறுகிறது போல இந்த பிள்ளைகள் போய் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ்க்கு இருக்கிற பேரே மாறணும். அந்த பிசினஸ்க்கு இருக்கிற கெட்ட பேரே நீங்கணும். ஹல்லேலூயா. இப்படி சில பேர் வந்து செய்யறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி காரியங்கள் நடக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாபாரத்தை செய்வதற்கான ஞானம், அதுல லாபம் ஈட்டுகிற கிருபைகளை இந்த நேரத்தில் பேசுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விற்பனை செய்கிற கிருபைகளை நான் பேசுகிறேன். I release the selling power. ஹல்லேலூயா. விற்கிறதற்கான திறனை நாங்கள் பேசுகிறோம். விற்கிறவன் தலையில் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தங்களிடம் இருப்பதை இன்னொருடன் கொண்டு சேர்க்க, அது கருத்துக்களா இருக்கலாம், ஐடியாவா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம். எல்லோருமே விற்பனையாளர்களா இருக்கிறோம். எங்களிடம் இருப்பதை இன்னும் மக்களிடத்தில் சிறப்பான விதத்தில் சேர்க்கிற அந்த கிருபைகள் பெருகும்படிக்காய் பேசுகிறேன். I release the selling power, the selling anointing in this place, Father. Hallelujah. முதலீடு செய்கிற ஞானங்கள் பெருகட்டும். தங்களிடத்தில் வருகிற பணங்களை தேவனுடைய ராஜ்யத்திலேயும் தொழிலிலேயும் அவர்கள் முதலீட்டாளர்களாக, லாபம் ஈட்டுகிறவர்களாக மாறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைகள் பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம், நன்மைகள் பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரங்களிலே அவங்க தொழில், அவங்களுடைய முதலீடு, அவங்களுடைய விற்பனை, எல்லா காரியங்களிலேயும் உடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்துகிறதை பார்க்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நன்மைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. ஆமென். எத்தனை பேர் ராஜ்யத்துல முதலீடு பண்ண விரும்புறீங்க? Hallelujah. It's not joking. It's not joking. It's a real things. Amen. நான் தங்கத்தை விதைச்சிருக்கிறேன், தங்கத்தை அறுத்திருக்கிறேன், தங்கமா இருக்கிறேன். பணங்களை நான் விதைச்சிருக்கிறேன், பணமா நான் இருக்கிறேன். நான் எங்க போனாலும் எனக்கு தங்கம் வருது. ஏன் தெரியுமா? அது கடவுளுடைய மகிமை மட்டுமல்ல, தேவன் இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்துல நாம விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் அடைகிறோம். எல்லாம் சொல்லுங்க, கிங்டம் இன்வெஸ்டர். ஆமென். கண்டிப்பா இதை இது 1000 குற்றச்சாட்டு சாட்டலாம், 1000 பேர் 1000 சொல்லலாம். சொல்றது சொல்லிட்டே போட்டும், அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ ஒரு கம்பெனிலயோ ஒருத்த முதலீடு பண்ணா அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் அந்த கம்பெனி கொடுக்கும்னா, கிங்டம் ஆஃப் காட். இயேசு சொன்னார், இயேசுவின் வார்த்தை, தேவனுடைய கிங்டம் அழியாத ராஜ்யம், நீதியுள்ள ராஜ்யம், பொய்யே இல்லாத ராஜ்யம். அதுல விதைச்சா கண்டிப்பா அறுவடை உண்டு.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ உங்கள் முதலீட்டுக்கு நல்ல பலன் வருகிறது. பாருங்க, கொடுத்தல்ல பல விதம் இருக்கிறது. தசம பாகங்களை கொண்டு கொடுக்கும் பொழுது தேவனை ஒரு ஷேர் பார்ட்னரா நீங்க பாக்குறீங்க. அவருடைய பங்கை அவருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. நீர் தான் என்னுடைய பங்காளர் என்பதை, என்னுடைய பார்ட்னருங்கிறத என்ன பண்றேன் சொல்றேன்னு கொடுக்குறீங்க. நல்ல பார்ட்னர். அவ்வளோத்தையும் தான்லாம் கேட்கல. முதல் 10 என்ன பண்றோம் அவருக்கு கொடுக்கிறோம். அதற்கப்புறம் விதைத்தல் என்கிற ஒன்று இருக்கிறது. ஆனால் இது முதலீடு போன்ற விதத்திலே கொடுப்பதையும் வேதம் பேசுகிறது. ஆமென். ஆமா, இந்த ராஜ்யத்துல உங்க தங்கத்தை முதலீடு பண்ணலாம், இந்த ராஜ்யத்துல உங்க வெள்ளியை முதலீடு பண்ணலாம், உங்கள் நிலங்களை முதலீடு பண்ணலாம், உங்க நேரங்களை, உங்க திறமைகளை, உங்க ஆற்றல்களை, உங்க பணத்தை, எதையும் முதலீடு பண்ணலாம். ஏன்னா தண்ணி கொடுத்தாலே பலனை அடையாமல் போவதில்லை. உங்க ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு. பாருங்க, ரட்சிப்பு கிரியையினால் கிடைக்கல, அது கிருபையினால கிடைச்சிச்சு. ஆனா நீங்க கிரியை செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் தேவன் பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் நீ என்ன பண்ணிருக்க வந்திருக்க, உன் செய்கைக்கு தக்க பலனை அவர் கட்டளையிடுவாராக என்று எழுதியிருக்கிறது. ஆமென். கண்டிப்பா பலன் உண்டு. பாருங்க, அதனால நீங்க கிவ் பண்ணும்போது, கொடுக்கும் பொழுது நன்றியோடு கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இன்வெஸ்டர் போல கொடுக்கலாம். அல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதுல தொடர்ந்து இணைந்திருக்கிறவர்கள், இந்த தரிசனத்தோடு, இந்த ஊழியத்தோடு கனெக்டா இருக்கிறவங்க, உங்க கம்பெனி பேர்லாம் எழுதுங்க. கவர்லாம் வாங்கி உங்க நிறுவனத்து பேர் எழுதுங்க. அதெல்லாம் நாங்கள் ஆபீஸ்ல எடுத்து வச்சு ஜோம் பண்றோம். அந்த கம்பெனி பேர்லாம் சொல்லி அது மேல பிளெஸிங்ஸை பேசும். உங்க நிறுவனம் எதுவோ அது பேர் எழுதுங்க. உங்க தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பங்கை, உங்கள் முதலீட்டு அதுல வைங்க, வச்சு விதைங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க கூகுள் பேல அக்கௌண்ட்ல என்ன பண்ணலாம், முதலீடு செய்ய நான் உங்களை அழைக்கிறேன். ராஜ்யத்தில் முதலீடு செய்ய அழைக்கிறேன். 100 மடங்கு பலனு. 1 வச்சா 100, 1 வச்சா 100. நான் பார்த்துருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனாலதான் கொடுக்கறதா நான் நுப்பாட்டுறதே இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. I give, sometimes I give every day. இப்ப பார்த்தா நிச்சயமா சொல்றேன், எனக்கு காசு வராத நாளே இல்லை. இன்னைக்கு அதாவது பணம் என்னைக்காவது வருது இல்ல, பணம் மணிக்கணக்கில் வந்துகிட்டே இருக்குது. பணம் வரும் மணி நேரங்கள் மாதிரி ஆயிட்டு, சீக்கிரமா நிமிஷம் ஆயிடும்னு நான் நம்புறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் வரும். அப்படிப்பட்ட அபிஷேகத்துல தான் நீங்க விதைக்கிறீங்க, முதலீடு பண்றீங்க. உங்களுக்கும் வரும், சூப்பர் நேச்சுரலா வரும். அதிக லாபங்களை நீங்கள் அடைவீர்கள். நான் நேற்றுக்கு இதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது, நிச்சயமாய் லாபம் அடைவார். இந்த வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா லாபம் ஈட்டுவீர்கள், பெருத்த லாபங்கள் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் அடைந்த நஷ்டம் எல்லாம் நீங்கும், இனி லாபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் முதலீட்டை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் தேவனுக்கு நாம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே முதலீட்டாளராக இருக்கிறேன். I'm a kingdom investor. I'm a kingdom financier. நான் ராஜ்யத்திலே முதலீடு செய்கிறேன். அழியாத ராஜ்யம், பெருகுகிற ராஜ்யம், வளருகிற ராஜ்யத்திலே நான் விதைக்கிறேன். என் பங்கு உயரும், என் விதை உயரும். 100 மடங்கு நான் பலனை பார்ப்பேன். நான் விதைக்கிற இந்த முதலீடு 100 மடங்காக என்னிடமாய் வரும். என் பிள்ளைகளுக்கு வரும், என் சந்ததிக்கு வரும். ராயல்டி இன்கம் எனக்கு வரும். தொடர்ச்சியான வருமானங்கள் எனக்கு வரும். தேவனுடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. ஒரு மனிதன் அல்ல, இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். எனக்கு அப்படியே நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா.